வணக்கம். நீங்க கேட்டுட்டு ஆன் டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். இது வேள்பாரியோட 2வது செஷன். அதாவது 3வது பாகம், 4வது பாகம் இன்னைக்கு படிக்கலாம்னு இருக்கிறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முன்கதை சுருக்கத்தோட நம்ம போயிரலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, கபிலரும் செம்பனும் அவங்களோட அரண்மனையில பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, வேள்பாரிய பத்தின வேள்பாரியோட வள்ளல் தன்மை எப்படி இருந்தது, அது நிர்வாக திறமையா இல்ல அப்படின்னு சொல்லி கபிலருக்கும் அவருக்கு இருந்த முரண். அதனால அவர் பரம்பு மலைக்கு கிளம்பி போனாரு. அப்படி கிளம்பி போகும்போது என்ன நடந்துச்சு, அப்ப யார சந்திச்சாரு, நீலனை சந்திச்சாரு. ஸோ நீலனும் அவருக்கும் நடந்த உரையாடல்களையும், அது அப்படியே போக 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 அவருக்கு கால் வலி ப ஒரு இடத்துல பச்சளை குடுத்து உட்கார வச்சிருந்தான். அது பனைமரத்துக்கு கீழ உட்கார வச்சிருந்தான். அந்த நீலன் கபிலர உட்கார வச்சிருந்தான். அந்த இடம் வரைக்கி நம்ம கடைசியா முடிச்சிருந்தோம். ஸோ, இன்னைக்கு எங்கன்னா 3வது பாகத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? செழித்து வளர்ந்திருந்த புற்கள் தோளளவுக்கு இருந்தன. அதற்கு நடுவில் மெல்லிய கோடு போல இருக்கும் ஒற்றையடி பாதையை கவனமாக பார்த்து நீலன் முன் நடந்தான். சிறிது நேரம் எந்த பேச்சும் எழாமல் இருந்தது. சூரியன் காரமலையின் பின்புறம் இடுப்பளவுக்கு இறங்கியிருந்தான். வழி சற்று குறைந்தது போல இருந்தது. கபிலர் பேச்சைத் தொடங்கினார். இந்த காட்டில் எவ்வளவோ அழகான வடிவு கொண்ட வாசனை பூக்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பனம்பூவை ஏன் பரம்பு நாட்டின் குலச்சின்னமாக ஆக்கினார்? பனம்பூ வெறும் அழகு அல்ல, ஆயுதம். அது ஆயுதம் மட்டுமல்ல, பேரழகு. இந்த மலைத்தொடர் எங்கும் அலைந்து திரியும் வேளிர் மக்கள் பனம்பூவின் குருத்து ஒன்றை எப்போதும் தங்களின் இடுப்பில் செருகி வைத்திருப்பார்கள். குட்டையில் தேங்கி கிடக்கும் நீரில் நஞ்சு ஏறி இருக்கும். அலைந்து திரிபவர்களுக்கு தாகம் எடுத்தால் எந்த குட்டை நீரிலும் பனங்குருத்தை போட்டு சிறிது நேரம் கழித்து அந்த நீரை அருந்துவார்கள். எந்தவித நஞ்சும் தாக்காது. அது ஒரு நஞ்சு முறி. பனம்பூ அழகு, ஆயுதம், அருமருந்து, இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. பேசிக்கொண்டே நடையின் வேகத்தை கூட்டினான் நீலன். கதை சொல்ல ஆரம்பித்தால் கபிலர் பசுவின் பின்னால் வரும் கன்றை போல வருவார் என்பதை அவன் கண்டறிந்து நீண்ட நேரமாகிவிட்டது. பரம்பு மலையின் பனைமரத்துக்கல்லை அருந்தியிருக்கிறீர்களா? இல்லை. இன்னும் சற்று விரைவாக நடந்தால் இன்றே அருந்தலாம். கபிலர் நீண்ட நேரம் கழித்து வழிமறந்து சிரித்தார். கல்லை சொல்லி இழுக்கிறான் என்று தெரிந்தது. ஏன் நேரம் கழித்து போனால் கல் தீர்ந்து விடுமா? இறக்கப்பட்ட கல்லுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. கல் மதப்பேறி திரண்டிருக்கும் போது அருந்த வேண்டும். அப்போதுதான் கீழ்நாக்கிலிருந்து உச்சந்தலைக்கு பாய்ந்தோடி கிறங்கச் செய்யும். நேரம் தவறினால் அந்த ஆட்டம் தவறும். உன் பேச்சே கல்லூரி கிடக்கிறதே. நான் சிறுவன். நீங்கள் பாரியோடு அமர்ந்து கல்லருந்த வேண்டும். மஞ்சள் கொடியிலிருந்து இறங்கும் சாற்றை துளித்துளியாக இறக்கி சுண்ணத்தின் அளவை கூட்டி குறைத்து கல்லுக்குள் இருக்கும் போதைக்கு வித்தை காட்டுவான் பாரி. அவனோடு அமர்ந்து கல்லருந்தும் நாள்தான் வாழ்வின் திருநாள். கபிலர் வாஞ்சையோடு அவனை பார்த்தார். கல்லையும் மிஞ்சிய இடத்தில் பாரியை வைத்திருக்கிறானே என யோசிக்கையில் நீலன் தொடர்ந்தான். பாணர்கள் பாரியை பனையன் மகனே என வர்ணித்து பாடியுள்ள பாடலை கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. முழுநிலா நாளில் அந்த அரிய காட்சியை காண வேண்டுமே. ஆதிமலையின் அடிவாரம் ஊர் மன்றலில் எல்லோரும் திரண்டிருக்க, தொண்டகப் பறை முழங்க, பனையன் மகனே பனையன் மகனே என பாடலை பாடத் தொடங்கினால் பரம்பு நாடே எழுந்து ஆடும். சொல்லும்போதே துள்ளி குதித்தான் நீலன். தனியொரு வீரன் நாட்டை ஆளும் தலைவனை இவ்வளவு நேசிப்பதா? பிற நாட்டில் அரசனுக்கும் அரச தொழில் செய்யும் வீரர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையே இல்லாமல் போன அன்புமயமான ஓர் அடிச்சரடு பரம்பு நாட்டில் இருப்பதை பார்த்தார் கபிலர். இதுதான் குலவழியில் நடக்கும் ஆட்சிக்கும் பிற ஆட்சாட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு என நினைத்தபடி கபிலர் கேட்டார். உனக்கு பாடத் தெரியுமா? பரம்பை பற்றியும் பாரியை பற்றியும் இன்று முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பேன். அது மட்டுமல்ல, எங்கள் குலப்பாடலும் எனக்கு தெரியும். உனது குலப்பாடல் இருக்கட்டும், பாரியின் குலப்பாடல் உனக்கு தெரியுமா? தெரியும். மாவீரன் எவ்வியிடம் இருந்து அது ஆரம்பிக்கிறது. அதை பாடுவாயா? நான் பாணன் அல்ல, எனவே பாடுவது முறையல்ல. இவ்வளவு நேரம் பேசி வந்த நீலனிடம் இது முதன்முறையாக ஒரு தகவல் கபிலருக்கு கிடைத்தது. பரம்பு மலையில் பாரியின் குலமக்கள் மட்டுமல்ல, வேறு குலத்தவரும் இருக்கிறார்கள். குலத்தலைவன் ஆளும் நாட்டில் வேறு குலத்தவர்கள் இருப்பதில்லை. அப்படியே இருந்தாலும் மரத்துக்குள் நெருப்பு மறைந்து இருப்பதைப் போல ஆள்வோருக்கான ஆபத்து அதற்குள் மறைந்திருக்கும். யோசித்தபடி வந்து கொண்டிருந்த கபிலரின் நடை சற்றே பின்தங்கியது. விரைந்து வாருங்கள் என்றான் நீலன்.
இந்த தர்பை புற்களின் சுனை மேலெல்லாம் அறுக்கிறது, அதுதான் என்று சமாளிக்க ஒரு காரணத்தை சொன்னார். இந்த புற்களுக்கு என்ன பெயர் சொன்னீர்கள்? தர்பை புற்கள். சேரன் வேள்வி நடத்தியபோது இதுபோன்ற தர்பை புல் கொண்டுதான் சடங்குகளை செய்தார். நாங்கள் இதை நாக்கறுத்தான் புல் என்று சொல்வோம். அப்படியா? இது யாருடைய நாக்கை அறுத்தது? ஏன் இந்த பெயர்? அது முருகன் காதலித்த போது நடந்த நிகழ்வு. கல்லின் சுவையை விட களிப்பூட்டக்கூடியது அல்லவா காதலின் சுவை. அதுவும் முருகனின் காதல் கதை காலம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே. சொல் என்றார் ஆர்வத்துடன். தனது காதலியை பார்க்க ஒரு குன்று தாண்டி போவதே இவ்வளவு தொலைவா என கேட்டவராயிற்றே. முருகனின் கதையை கேட்டால் இங்கேயே மயக்கமடைந்து விடுவீர்கள். ஏற்கனவே எனக்கு சற்று மயக்கமாகத்தான் இருக்கிறது என்றார். ஆனாலும் காதலின் ஆற்றலே மயக்கம் நீங்காமல் வைத்திருப்பதுதானே. முருகனாவது பரவாயில்லை, 6 குன்றுகள் தாண்டி போனான். ஆனால் வள்ளியோ அவனை பார்க்க 11 குன்றுகள் தாண்டி வந்தாள். என்ன இருந்தாலும் வள்ளி நிலமகள் அல்லவா, அவளின் ஆற்றல் சற்றே அதிகம். குறிஞ்சி நிலத் தலைவன் முருகனை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவன் முற்றிலும் புதியதோர் இடத்தில் இருந்து கதையை தொடங்குகிறானே என்று கபிலர் வியப்புற்ற கணத்தில் அவன் கதையை தொடங்கினான். இந்த காரமலையின் அடிவாரத்தில் குடில் அமைத்து குளம் தொடங்கியதொரு காலம். இந்த காலத்தில் பயிர்கள் விளைய வைத்து திணையை அறுத்தும் கிழங்குகளை பிடுங்கியும் கொண்டு வந்து சேர்ப்பதும் இவ்வளவு கடினமாக இருக்கின்றன. அப்போது எப்படி இருந்திருக்கும்? காவலுக்கு பறவைகளிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் காப்பாற்றி கொண்டு வருவது பெரும்பாடு. விளைச்சல் காலம் தொடங்கிவிட்டால் முருகனும் எவ்வியும் திணைப்புலம் காக்க போய்விடுவார்கள். வயதிலேயே இளையவனான எவ்விதான் முருகனுக்கு எந்நேரமும் இருக்கும் தோழன். கீழ்மலையின் விளைச்சலை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களின் வேலை. அந்த ஆண்டு பயிர்கள் மிகவும் செழித்து வளர்ந்திருந்தன. பயிர்கள் முற்றத் தொடங்கும் போது வேலையின் கடினம் தெரிய ஆரம்பிக்கும். மானும் மிலாவும் கிளியும் குருவிகளும் இன்னும் பிற உயிரினங்கள் எல்லாம் பயிர்களை மேய பகலிலே வரும். யானைகளும் பன்றிகளும் இரவு வரும். இவற்றிடம் இருந்து விளைச்சலை காக்க வேண்டும். வயலுக்கு நடுவே புன்னை மரத்தில் பரணமைத்து தட்டை தழல் கவன் என பல கருவிகளை வைத்து விதவிதமாக ஓசையை எழுப்பி விளைச்சலை பாதுகாத்தனர். இரவு பகலாக கண்விழிப்போடு இருக்க வேண்டும். காட்டிலே கிடைக்கும் தேனையும் கிழங்கையும் தின்று கொண்டு பல நாட்கள் இருவரும் பரணிலேயே தங்க வேண்டும். ஒரு நாள் காலை காட்டுப்பன்றி கூட்டம் ஒன்று உள்நுழைந்து விட்டது. காட்டுப்பன்றி பயிர்களை அழிப்பதில் மிக வேகமாக செயல்படக்கூடியது. மிக வலுவான பற்களை உடையது. புலியுடன் போர் புரியும் வல்லமை கொண்டது. பரணில் இருந்து இறங்கி வரும் இருவரும் விரட்டி இருக்கின்றனர். அது ஓடுவது போல் சிறிது தூரம் ஓடி புதரில் மறைந்து கொண்டு இவர்கள் மீண்டும் பரண் ஏறியதும் விளைச்சலை தின்ன உள்ள நுழைந்துவிடும். மறுபடியும் விரட்டி இருக்கின்றனர். இப்படியே பலமுறை நடந்திருக்கிறது. அந்த பன்றி கூட்டம் போவதாக இல்லை. எவ்வி, நீ பரணிலேயே காவலுக்கு நின்று கொள். நான் இந்த பன்றி கூட்டத்தை காரமலைக்கு அப்பால் விரட்டிவிட்டு வருகின்றேன் என வில்லோடு புறப்பட்டு போனான் முருகன். யானை கூட்டத்தை கூட எளிதில் விரட்டி விடலாம். ஆனால் பன்றி கூட்டத்தை விரட்டி செல்வது எளிதல்ல. புதருக்குள் ஒளிந்து கொள்ளும், திசை மாற்றி நம்மை ஏமாற்றும், எளிதில் ஓடாது, தனது உயிருக்கு ஆபத்து என அது உணர்ந்தால் மட்டுமே தப்பி ஓட ஆரம்பிக்கும். இல்லை என்றால் அதை நகர்த்த முடியாது. முருகன் அதை நகர்த்த பெரும்பாடுபட்டான். அவனுடைய தோல் உறையில் இருந்த அம்புகள் ஒவ்வொன்றாக தீர்ந்தன. முருகன் வேட்டையாடுவதில் மிக வல்லவன். அவன் அம்பெறியும் எந்த இலக்கும் தப்பாது. ஆனால் அன்று அவனுடைய எந்த வித்தையும் பலனளிக்கவில்லை. பன்றி கூட்டத்தை கண்டால் புலியே பின்வாங்கும். ஒற்றை வீரனால் என்ன செய்ய முடியும்? எல்லா அம்புகளும் தீர கடைசியில் ஓர் அம்பு மட்டுமே மிஞ்சியது. அதை குறிபார்த்து எரிய நீண்ட நேரம் எடுத்தான். அந்த பன்றி கூட்டத்தின் தலைவன் யார் என்பதை அவன் கண்டறிந்து அதற்கு குறிவைத்து அடித்தான். அவை புதருக்குள் ஓடிய வேகத்தில் அம்பு தைத்ததா இல்லையா என்று தெரியாத நிலையில் உள்ளே இருந்து காதை கிழிப்பது போல ஒரு சத்தம் வந்தது. பன்றிகளின் ஓட்டம் என்ன என்பது அதன் பிறகுதான் தெரிந்தது. மலையை கடக்கும் வரை அவை நிற்கவில்லை. அவற்றை விரட்டிவிட்டு தனது பரன் நோக்கி நடக்கத் தொடங்கினான் முருகன். கை கால்கள் எல்லாம் குச்சிகளால் கீறி ரத்தம் வழிந்தது. உச்சிப்பொழுது ஆகிவிட்டது. முருகனுக்கு நாவரண்டு உள்ளிழித்தது. அந்த திசையில் வேங்கை முடுக்குக்கு அருகில் ஓர் அருவி இருப்பது தெரியும். நீர் அருந்த இந்த இடத்துக்கு போனான். பெரும் ஓசையுடன் அருவி கொட்டி கொண்டிருந்தது. கையில் இருந்த வில்லையும் தோல் பையையும் சிறு பாறையில் வைத்துவிட்டு நீரை நோக்கி நடந்தான். நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து வந்து அவன் மீது படிந்தன. குளிர்ச்சியை உணர்ந்தபடி நீர் பருக குனிந்தான்.
பாறையின் பின்புறம் இருந்து சிரிப்பொலி கேட்டது. அருவியில் யாரோ குளித்துக் கொண்டிருப்பது போல் இருந்தது. யார் என உற்றுப் பார்த்தான். தெரியவில்லை. சற்று அருகில் போய் பார்ப்போம் என நகர்ந்து முன்னே சென்றான். அவனது கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. கொட்டும் அருவிக்குள் இருந்து சற்றே விலகி அவள் வெளியே வந்தாள். தான் வாழ்வில் இதுவரை பார்த்திராத பேரழகு. உறைந்து நின்றான் முருகன். எவ்வி எத்தனையோ முறை சொல்லிப் பார்த்தான். தினைக்கதிர் பரிந்து நிற்கிறது, அறுப்பு முடிந்ததும் அவளை தேடி போவோம் என்று. ஆனால் முருகனோ ஒரு நாள் கூட தாமதிக்க தயாராக இல்லை. அப்புறம் கதிரை எங்கே காப்பாற்றுவது? எல்லாம் பறவைகளும் விலங்குகளும் அவர்கள் காவல் காத்த நிலத்திற்கு வந்து சேர்ந்தன. பறவைகள் எல்லாம் தினைக்கதிரை தின்றுவிட்டு பரன் மேல் உட்கார்ந்து ஓய்வெடுத்தன. விலங்குகள் பரனின் அடிவார நிழலில் இளைப்பாறின. பல நாட்கள் அலைந்து பச்சை மலைத்தொடரின் 2வது அடுக்கில் இருக்கும் வள்ளியின் இருப்பிடத்தை கண்டறிந்தனர். அந்த இடத்தை பார்த்ததும் எவ்வி சொன்னான், இவர்கள் நம்மை ஏற்க மாட்டார்கள். ஏன்? இவர்கள் கொடிக்குலம், நாமோ வேடர் குலம். எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏற்றுக்கொள்ள வேண்டியது வள்ளி மட்டும்தான். மற்றவர்களைப் பற்றி ஏன் யோசிக்கிறாய்? அவளது சம்மதம் பெற வழி சொல். பேசிக் கொண்டிருந்தபோது வள்ளி தனது தோழிகளோடு போவதை பார்த்ததும் எவ்வி சொன்னான், இந்த மலைத்தொடரிலேயே மிக மிக அழகானவன் நீதான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்போதுதான் தெரிந்தது அழகு என்றால் என்னவென்று. எவ்வி சொன்னபோது முருகன் மகிழ்ந்து சிரித்தான். இதுவரை இல்லாத ஒரு பேரழகாக அந்த சிரிப்பு இருந்தது. அதன் பிறகு அவளை சந்தித்து பேசி அவளின் சம்மதம் பெற நடந்த முயற்சிகள் எத்தனையோ, ஆனால் ஒன்றும் கைகூடவில்லை. இந்த காட்டில் அவள் அறியாதது எதுவும் இல்லை. எனவே எதை கொண்டும் அவளின் மனதில் தனித்த இடத்தை பெற முடியவில்லை. முருகன் என்ன முயற்சி செய்தாலும் வள்ளி ஏறெடுத்து கூட பார்ப்பதாக இல்லை. தினைப்புலம் காப்பதும், பறவைகளை கவன் கொன்று விரட்டுவதும், மான்கள் வந்தால் தப்பையால் ஒலி எழுப்பி துரத்துவதுமாக வள்ளி வழக்கம்போல தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். முருகனுக்கு தான் வழியே பிறக்கவில்லை. ஒரு நாள் எவ்வி ஓர் ஆலோசனை சொன்னான். அவள் தினைப்புலம் காத்து வீடு திரும்பும் வழியில் அருவி கடந்து சிறிது தூரத்தில் சரகொன்றை மரம் ஒன்று இருக்கின்றது. அந்த இடத்துக்கு அவள் போகும்போது நீ அவளின் எதிர்பட்டு நின்று பேசு. உன் காதலை சொல். அவள் ஏற்றுக்கொள்வாள். அந்த இடத்தில் அப்படி என்ன இருக்கின்றது என்று முருகன் கேட்டான். அந்த இடம் முழுக்க முல்லை கொடி பறந்து கிடக்கின்றது. அவள் மாலை நேரம்தான் வருவாள். அப்போதுதான் முல்லை மலரத் தொடங்கும். அந்த மனம் யாவரையும் மயக்கும். காற்று எங்கும் சுகந்தம் வீசும். உன் காதல் அங்கே கைகூடும் என்று சொல்லி அனுப்பினான். முருகனும் அவன் சொன்ன இடத்தில் அவளை எதிர்கொண்டு பேசினான். முதல் முறையாக அவள் அவனிடம் பேசத் தொடங்கினாள். ஆனால் அந்த பேச்சில் காதல் இருப்பது போல தெரியவில்லை. காட்டுக்குள் தப்பிப்போன ஆட்டுக்குட்டியை விசாரிப்பது போலதான் இந்த விசாரிப்பு இருந்தது. எவ்வி இன்னொரு யோசனை சொல்ல முன்வந்தபோது முருகன் தடுத்து விட்டான். காதல் சம்பந்தப்பட்டவர்களின் சாமர்த்தியத்தால் தான் கைகூடும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். வழக்கம் போல வள்ளி செல்லும் வழியில் எதிர்பட்டான். உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகின்றேன், நீ என்னோடு வா என்று அழைத்தான். அவளோ தினைப்புலத்துக்கு போக வேண்டும், தோழிகள் காத்திருப்பார்கள் என்று காரணம் சொல்லி மறுத்தாள். அதிக நேரம் இல்லை, சிறிது நாழிகை வந்தால் போதும் என வலியுறுத்தினான். வள்ளியும் வேறு வழியின்றி சரி என தலையாட்டினாள். முருகன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. கூச்சம் தவிர்த்து முருகன் பேச்சைத் தொடங்கினான். உன் தாய் வள்ளிக்கிழங்கு எடுக்க போன இடத்தில் இடுப்பு வலி கண்டு உன்னை ஈன்றெடுத்ததால் வள்ளி என பெயர் வைத்தார்களாமே. அது ஊரார் சொல்லும் காரணம், உண்மை காரணம் வேறு என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டாள். என்னவென்று சொல்லவில்லை. சிற்றோடையில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது. கல்மேல் கால் பதித்து அதை தாவி கடந்தனர். அந்த இடத்தில் தனியாக ஒற்றை மரம் இருந்தது. முருகன் வள்ளியை அந்த மர அடிவாரத்தில் போய் சிறிது நேரம் நிற்க சொன்னான். அவளும் மரத்தின் அருகே போனாள். முருகனோ நீரோடையின் அருகில் இருக்கும் சிறு பாறையில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்தபடி இருந்தான். எதற்கு இங்கே நிற்க சொல்கின்றான் என்று யோசனையிலேயே அவள் நின்று கொண்டிருந்தாள். மேலே பார்த்தாள். மரம் முழுக்க காயும் முட்டுமாக இருந்தன. ஒரு பூ கூட இல்லை. இது என்ன மரம்? இதுவரை பார்த்ததில்லையே என யோசித்தாள். மரத்தின் மீது கை வைத்து பட்டையை உரித்து சிறிது நுகர்ந்து பார்த்தாள். என்ன மனம் என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நின்றது போதுமா என்று கேட்டாள். இன்னும் சிறிது நேரம் என்றான். மரப்பட்டைகளோடு எறும்பின் வரிசை ஒன்று போய்க் கொண்டிருந்தது. அதை உற்று பார்த்தபடி விரல்களால் பட்டையை மெதுவாக வருடினாள். அவளுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்றியது. என்னவென்று தெரியவில்லை. புறப்படலாம் என்றான் முருகன். அவளும் புறப்பட்டாள். நடந்து வரும்போது அந்த மரத்தை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தாள். ஆனால் முருகனிடம் எதுவும் கேட்கவில்லை.
இவளை எதிர்பார்த்து தோழிகள் காத்திருந்தனர். வந்ததும் சற்றே கோபித்துக் கொண்டனர். மறுநாள் பொழுது விடியவும் முருகன் புறப்பட்டான். எங்கே என்று எவ்வி கேட்டான். நேற்று வள்ளியை அழைத்து சென்ற இடத்துக்கு என்றான். மீண்டும் அதே இடத்துக்கா? ஆம், காரணத்தை வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டவன், புதிய பரண் ஒன்று அமைத்து வை, நான் திரும்பி வரும்போது வள்ளியுடன் தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். எவ்வி வியப்போடு பார்த்தான். முருகன் வழக்கத்தை விட உற்சாகத்தோடு சென்றான். நேற்று சந்தித்த இடத்திலேயே வள்ளியை சந்தித்தான். சிறிது நேரம் என்னுடன் வா என்று அழைத்தான். அவள் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி மறுத்தாள். மீண்டும் அழைத்தான். வள்ளியோ மரங்களில் எறும்பூறுவது ஒன்றும் அதிசயம் அல்ல என்று சொல்லிவிட்டு நடக்கத் தொடங்கினாள். இந்த ஒரு முறை மட்டும் வா என்றான் முருகன். அந்த குரலை மறுக்க முடியவில்லை. சரி, இந்த முறை மட்டும் வருகின்றேன் என்று சொல்லி புறப்பட்டாள். இருவரும் நேற்று சென்ற வழியில் நடந்தனர். வள்ளி கேட்டாள், முருகு என்று உனக்கு எப்படி பெயர் வைத்தார்கள்? நான் மிக அழகாக இருந்ததால் இந்த பெயர் வைத்ததாக எனது தாய் சொன்னாள். பதிலை சொல்கையில் முருகனின் முகம் எல்லாம் வெட்கம் பூரித்தது. எங்கள் ஊரில் 8 வகை கல் உண்டு. அதனில் ஒரு வகை கல்லுக்கு முருகு என பெயர் என்றாள் வள்ளி. கல்லுக்கு எதற்கு இந்த பெயர் வைத்தார்கள் என்று கேட்டான் முருகன். தெரியவில்லை, மயக்கும் தன்மை இருப்பதால் இந்த பெயர் வைத்திருப்பார்கள் என நினைக்கிறேன் என்றாள் வள்ளி. முருகன் திரும்பி அவளை பார்த்தான். அவன் தலை குனிந்தான். சாரிப்பா, கொஞ்சம் இதாயிட்டேன். நமக்கே கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. சொல்ல எவ்வளோ இதா இருக்குது, எப்படி எழுதியிருக்கான் மனுஷன் அப்படின்ற மாதிரி. முருகன் திரும்பி அவளை பார்த்தான். அவள் அவள் தலை குனிந்திருந்தாள். ஆனால் அவளது முகத்தில் படர்ந்த வெட்கத்தை மறைக்க முடியவில்லை. பேசியபடியே அந்த நீரோடையின் அருகில் வந்தார்கள். முருகன் வழக்கம்போல் இந்த இடத்தில் இருந்து சிறுபாறையின் மீது ஏறி அமர்ந்தான். வள்ளி மரத்துக்கு அருகே போக ஓடையை தாண்டி குதித்து தலையை தூக்கி பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து நின்றான். அவள் கண்களை அவளாலே நம்ப முடியவில்லை. உறைந்து போனவளாக கண்ணிமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். எதிரில் இருந்த அந்த மரம் முழுவதும் பூக்கள் பூத்து குலுங்கின. மஞ்சளும் நீலமும் ஒன்று கலந்த வண்ணத்தில் முயல் காதை போல நீண்டு விரிந்த மலர்கள் மரமே நிரம்பி வழியும் பூக்கொடையாக நின்று ஆடியது. ஒரு சிற்றிலை கூட தெரியவில்லை. மலரின் மனம் காற்றெங்கும் பரவ அந்த வெளியே மனத்து கிடந்த நம்பவே முடியாத அதிசயத்தை பார்த்தபடி இருந்த வள்ளி திரும்பி முருகனை பார்த்தாள். நேற்று ஒரு பூ கூட இல்லாத இந்த மரத்தில் இன்று மட்டும் எங்கும் பூக்களாக பூத்து குலுங்குகின்றனவே, எப்படி? முருகன் சொன்னான். பெண்ணுடைய அணுக்கத்தால் மலரும் மரம் இது. நேற்று நீ இதை தொட்டு தழுவினாய். உன் மூச்சு காற்றை அந்த பட்டைகளின் கணுகளுக்கு நுகர்ந்தன. இதன் அத்தனை மொட்டுகளுக்கும் உன் பெண்மை பாய்ந்தோடியது. பல ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு அது பூப்பெய்தியுள்ளது. இதன் பெயர் ஏழிலை பாலை. இந்த காட்டில் இருக்கும் பேரதிசயங்களில் இதுவும் ஒன்று. அந்த மொத்த பூக்களும் தனக்குள் இருந்து மலர்ந்தனவா? வள்ளிக்கு உடல் சிலிர்த்தது. ஓடி சென்று அந்த மரத்தை கட்டி தழுவினாள். பட்டைகளின் மீது இதழ் குவித்து முத்தமிட்டு இரு தழுவினாள். கண்களில் நீர் வழிந்தது. அவளது மார்பகங்களின் கணுக்கள் குத்தி அழுத்தின. மெய்மறந்து கண்கள் செருகினாள். மரம் குலுங்கி பூக்களை உதிர்த்தது. அவளது அணைப்புக்குள் இப்போது முருகன் இருந்தான். எப்படி ஒரு டிரான்சிஷன் இதெல்லாம்! கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்பா, வேற ஒண்ணும் இல்ல. அந்த இது இன்னொரு தடவ அத படிக்கிறேன். எப்பா ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற மாரி அத படிக்கிறேன். நல்லா இருக்கு. எப்பா ஆபரேட்டரு. அந்த மாரி தான். இது இது நான் 20,000 தடவைக்கு மேல படிக்கிறேன். இருந்தாலும் புதுசா படிக்கிற மாரி இருக்கு எனக்கு. அந்த மொத்தம் பூக்களையும் தனக்குள் இருந்து மலர்ந்தனவா? வள்ளிக்கு உடல் சிலிர்த்தது. ஓடிச் சென்று அந்த மரத்தை கட்டித் தழுவினாள். பட்டைகளின் மீது இதழ் குவித்து முத்தமிட்டு இறுகத் தழுவினாள். கண்களில் நீர் வழிந்தது. அவளது மார்பகங்களை கணுக்கள் குத்தி அழுத்தின. மெய்மறந்து கண்கள் சொருகினாள். மரம் குலுங்கி பூக்களை உதிர்த்தது. அவளது அணைப்புக்குள் இப்போது முருகன் இருந்தான். எப்படி ஒரு டிரான்சிஷன், அப்படி மேட்ச் கட்டு அந்த மாதிரி இருக்குது. எழுதும் போதே எப்படி எழுதியிருக்கான் இருந்தாலும். அப்பா! அவளது கரங்கள் இணைந்து முருகன் கழுத்தினை இறுக்கின. அவளது கீழ் உதடு நடுங்கியது. அதன் விளிம்பில் இருந்த சிறு மச்சத்திலிருந்து முருகன் பார்வை நகரவே இல்லை. இருவரது மூச்சு காற்றும் மோதித் திரும்பின. காதல் அனலடிக்க ஏழிலை பாளையும் சூடேறியது. பூக்கள் சொரிந்து அவர்கள் உடல்களை மூடின. ஆனாலும் உள்ளுக்குள் மலர்ந்து கொண்டே இருந்தன. எப்பா, இதோட 3வது பாகம் ஓவர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. 4வது பாகம் போலாம் அடுத்து. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படிச்சேன். அவன் பேர் என்னன்னு மறந்துருச்சு. பேரை கொஞ்சம் ஞாபகப்படுத்த முடியுமா? யார் பேர் கேட்டீங்க? தலைவன் அவர்களது பேரை.
இது இப்ப வந்து முருகன் வந்து இது பண்ணியிருக்காங்க. முருகனும் வள்ளியோட கதை ஓடிட்டு இருக்கு. ஓ! ஓகே, ஓகே. எப்பா! எனக்கு ஆனா இது ஒரு விஷயம் இப்ப முருகன் வள்ளி கதைய படிக்கும்போது மட்டும் எனக்கு அப்படியே ஒரு மாரி ப்ளஷ் ஆயிரும் ஒரு மாரி. நம்ம மட்டும் கலரா இருந்தோம்னா ப்ளஷ்ஷா தெரிஞ்சிரும் அந்த மாரி இருக்கும். அவ்வளோ அப்படியே முகமெல்லாம் வெக்கம் வருதே அப்படிங்கிற மாரி, வெக்க வெக்கமா வருதே அப்படிங்கிற மாரி ஓடிட்டு இருப்பேன். என்னங்க தனுஷ் படம் மாரி அச்சச்சோ! பெருமாளே வெக்க வெக்கமா வருதே! அப்படிதான் ஓடிக்கிட்டு இருப்பேன். ம், ம். இப்படி எழுதுனா அப்புறம் வருமா வராதா? தன்ன போல நமக்கே ஒரு சிரிப்பு வரும் தெரியுமா? அப்படியே நம்மள மீறி அந்த மாரி வருது. வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ அழகா இருக்குது இந்த ரைட்டிங் வந்து. 4வது பாகம் போயர்லாமா? பரணமைக்க காலையில் இருந்தே இடம் தேடிக் கொண்டிருந்தான் எவ்வி. அவனுக்கு முருகன் வள்ளியோடு வருவான் என்பதில் ஐயமே இல்லை. நேற்றே முருகன் அழைத்த இடத்துக்கு வள்ளி சென்று இருக்கிறார். ஒருமுறை முருகனின் பின்னால் சென்றால், பிறகு காலம் முழுவதும் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதற்கு சிறந்த உதாரணமே நான் தான். ரொமான்ஸ் ப்ரோ என்று நினைத்துக் கொண்டான். இன்று வள்ளியுடன் தான் முருகன் வருவான். ஆனால் மீண்டும் அதே மரத்தை பார்க்க ஏன் அழைத்துப் போனான் என்பது விளங்கவில்லை. எனச் சிந்தித்தபடியே பரணமைக்க ஏதுவாக இடம் தேடிக்கொண்டே இருந்தான். பச்சை மலையில் யானை பள்ளத்தின் தென் திசையில் இருந்த ஒரு முகட்டில் ஒரு வேங்கை மரம் தனித்து நின்றிருந்தது. இப்படி ஒரு இடத்தில் தனித்த வேங்கை மரத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். எவ்வி அதன் மீது ஏறி அதன் உச்சியை அடைந்தான். மேற்கொப்பில் நின்று 4 புறமும் பார்த்தான். மொத்த மலையும் அந்த வேங்கை மரத்துக்கு கீழ் பணிந்து இருந்தது. காற்று எல்லா திசைகளிலும் இருந்து சுழண்டு வந்தது. தனது வேகத்திற்கு ஏற்ப வேங்கை மரத்தை விரல்களால் கோதி இசை கூட்டி சென்றது காற்று. இன்று முருகனுக்கும் வள்ளிக்கும் தலைநாள் இரவு. குறிஞ்சி நிலத்தின் பேரழகே இந்த நாளுக்காகத்தான் வடிவமைக்கப்பட்டதுதான். கைக்கு எட்டும் தூரத்தில் வெள்ளிகள் பூத்து கிடக்க, கா கால்களும் அடியில் காடு மிதக்க, காமம் பெருத்து காதல் தழைக்க, இதுவே ஏற்ற இடம் என எண்ணியபடி கீழே இறங்கினான். அன்று பகல் முழுவதும் காட்டின் ஒவ்வொரு திசையும் ஓடினான். செவ்விருக்கும் பக்கத்தில் விளைந்த சந்தன மரம் ஒன்று இருந்தது அவனுக்கு தெரிய வந்தது. நண்பகல் கடந்தபோது சந்தன மரக் கிளைகளோடு வேங்கை மர அடிவாரம் வந்தடைந்தான். வரும்போதே சிலாக்கொடியை அறுத்து வந்தான். வேங்கை மரத்தின் உச்சியில் நாற்கிளைகளுக்கு நடுவில் சந்தன மர கட்டைகளை குறுக்கிட்டு அடுக்கி சிலாக்கொடியால் இறுக்க கட்டினான். கொடிகளிலே மிக உறுதியானது சிலா கொடிகள். இவ்வளவு உயரத்தில் பறனை உளைய விடாமல் இறுக பிடித்திருக்கும் ஆற்றல் அதற்குத்தான் உண்டு. அதன் இன்னொரு சிறந்த குணம், கொடியை அறுத்து 3 நாட்கள் வரை அதன் சாறு கசிந்து வெளிவந்தபடியே இருக்கும். அதிலிருந்து வரும் நறுமணத்திற்கு ஈடே கிடையாது. சந்தன வாசத்தில் சிலாக்கொடியின் நறுமணத்தோடு வேங்கை மர உச்சியில் திருப்பும் திசையெல்லாம் பச்சை மலை காற்றை அள்ளி அணைத்து எம் குறிஞ்சித் தலைவனும் தலைவியும் நடத்தும் ஆதிக்கூத்து எம் குலத்தை பெருக்கி காதலை தலைக்கச் செய்யும். பெருமிதத்தோடு வேலையை முடித்த எவ்வி திணைப்புணம் காக்கும் இடத்திற்கு வந்தபோது மாலை மயங்கி கருக்கத் தொடங்கியது. அவன் எதிர்பார்த்தது போலவே வள்ளியோடு வந்தான் முருகன். காதலிக்கத் தொடங்கியதும் கைகூடும் ஓர் அழகு இருக்கிறதே, மனிதரை கண்டு எல்லாரும் மயங்கும் காலம் அதுதான். முருகன் கேட்கும் முன்னரே மேல் திசையை நோக்கி கையை காட்டினான் எவ்வி. தலையை உயர்த்தி மேலே பார்த்தான் முருகன். நிலவிலேயே பரணமைத்து விட்டானா என்பது போலிருந்தது அவன் பார்வை. நான் அதை நோக்கி படி அமைத்திருக்கிறேன். அங்கு போவது உன் வேலை என பதிலளிப்பது போன்றுதான் எவ்வியின் பார்வை. முருகன் வள்ளியை பின்தொடர தீப்பந்தம் ஏந்தியபடி முன் நடந்தான். எவ்வி தனக்கு பின்னால் இருளுக்குள் தான் எவ்வளவு விளையாட்டு, சின்ன சின்ன சிரிப்புகளுக்கும் என்ன பொருள்? இது பதிலா? கேள்வியா? இவ்வளவு மெதுவாக பேச முடியுமா? பின்தொடரும் ஓசையை கேட்காமல் இருக்கிறதே. அவன் வள்ளியை அழைத்து வருகின்றானா, சுமந்து வருகின்றானா? திரும்பி பார்த்தால் அவர்களின் நெருக்கம் குலைந்துவிடும். வேண்டாம் என்று சிந்தித்தபடியே வேங்கை மர அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தான் எவ்வி. பந்தத்தின் ஒளி இந்த இடத்தில் படர்ந்த போதுதான் தெரிந்தது, முருகனும் வள்ளியும் ஏற்கனவே அங்கு வந்து அமர்ந்திருந்தது. அதிர்ந்து போனான் எவ்வி. என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்றல்லவா நினைத்தேன். மனிதனால் காதலை அழைத்து வர முடியாது. காதல்தான் மனிதனை அழைத்து வர வேண்டும். எவ்வியிடம் பேச வார்த்தைகளே இல்லை. வணங்கி விடைபெற்றான். அப்போது எவ்வியின் கைகளில் ஒரு பொருளை கொடுத்தான் முருகன். என் காதலின் பரிசு என்றாள் வள்ளி. அவர்கள் மர ஏணியில் ஏறி பரனில் அமர்ந்தனர். எங்கும் சூழ்ந்திருந்த இருளுக்குள் இருந்து
காற்று இசையை கறந்தது. அசையும் இலைகளுக்கு இடையில் விண்மீன்கள் கண் சுமிட்டின. இத்தனை கண்களுக்கு இடையில் நாம் வெட்கம் களைவது எப்படி என்று கேட்டபடி வள்ளி நாணினாள். முருகன் சொன்னான், வெட்கம் கலைகளில் இவற்றை பார்க்க கண்கள் ஏது நமக்கு? சுடர் அணைவது போல பேச்சு குரல் மெல்ல அணைந்தது. வேங்கை மரம் தனது கிளைகள் லைட் ஆஃப் என்ன பண்ணிருக்கான். லைட் எல்லாம் ஆஃப் பண்ண என்னடா லைட் எங்கடா ஆஃப் பண்ண சொல்றான் அவன்? ஐயோ இல்ல அவரு கரெக்டா நம்ம இதை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்க லைட் ஆஃப் பண்ணிருட்டோமா அப்படின்னு நாங்க கேட்டார்ல. அது கொஞ்சம் வந்து என்ன பெட்ட படமா எடுக்கிறாங்க? லைட்ட போடியா. டேய் புக் ரீடிங்கவே முடிச்சிடாதீங்க. ஐயோ சாரி மாமா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஓகே 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 எவ்வளவு கவித்துவமா எழுதியிருக்கான். சிம்பிளா ஒரு போர்டு போட்டு போயிட்டான்டா. இத்தனை கண்களுக்கு இடையில் நாம் வெட்கம் களைவது எப்படி என்று கேட்டபடி வள்ளி நாணினாள். முருகன் சொன்னான், வெட்கம் களைகள் இவற்றை பார்க்க கண்கள் ஏது நமக்கு? சுடர் அணைவது போல பேச்சை குரல் மெல்ல அணைத்தது. வேங்கை மரம் தனது கிளைகளை அசைக்கத் தொடங்கியது. சந்தன வாசத்துக்குள் சிலா கொடியின் நறுமணம் இறங்கிய போது காற்றெங்கும் சுகந்தம் பரவி மேலெழுந்தது. மரத்தின் கொப்பொன்றில் இருந்த ஆண் பள்ளி ஒன்று குரல் எழுப்பி தனது துணையை அழைத்தது. ஓசை கேட்ட திசை நோக்கி முருகன் திரும்பிய போது அவன் கன்னம் தடுத்து வள்ளி சொன்னால், அடுத்தவர் காதல் காண்பது பிழை. இதை அதனிடமும் சொல்லலாமே என்றான் முருகன். சிதறி தெரித்த வள்ளியின் சிரிப்பொலியை காடெங்கும் அள்ளிக்கொண்டு போனது காற்று. எவ்வி காரமலையின் அடிவாரத்தில் இருக்கும் தனது ஊருக்கு வந்து சேர்ந்தான். முருகன் எங்கே என்று கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிலை சொன்னான். இதுவரை அடையாத ஒரு மகிழ்வை இப்போது அடைந்திருப்பதாக அவனது மனம் துள்ளி குதித்தது. முருகன் தந்த காதல் பரிசை பார்த்தான். அது ஒரு பூண்டு போல் இருந்தது. இதை என்ன செய்வது என யோசித்தபடி பூண்டை தட்டி பக்கத்தில் நீர் நிறைந்த பைங்குடத்தில் போட்டான். நீருக்குள் இருந்து குமிழ்கள் இடைவிடாது வந்தன. அந்த நீர் பழச்சாறு போல மாறிக்கொண்டிருந்தது. அதை மூங்கில் குடுவையில் ஊற்றி ஒரு மிடறு குடித்தான். அதன் சுவைக்கு ஈடு சொல்ல வார்த்தைகளே இல்லை. யாரும் இதுவரை இப்படி ஒரு சுவையை அனுபவித்திருக்க மாட்டார்கள். குடத்தில் இருந்த மொத்தத்தையும் குடித்து முடித்தான். குடத்தின் கீழ் பூண்டு அப்படியே இருந்தது. மீண்டும் குடம் நிறைய தண்ணி ஊற்றினான். நீர் பழச்சாறாக உருமாறியது. மீண்டும் அதை குடிக்க துணிந்த போது காட்டின் கீழ்புறம் இருந்த பெரும் ஓசை கேட்டது. குடத்தை அப்படியே வைத்துவிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தான். கையில் தீப்பந்தங்களோடு சிலர் வேட்டுவன் பாறைக்கு பின்புறமாக நடந்து காட்டின் தென் திசை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். யார் இவர்கள்? இந்த நள்ளிரவில் பந்தம் ஏந்தி எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என ஊரில் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி எழுந்தது. முதுகிழவன் சொன்னான், நாம் கீழே இறங்கி போய் அவர்களிடம் யார் எங்கே போகின்றீர்கள் என இடர் நேர்ந்து கேட்போம். நம் மீது தாக்குதல் தொடுத்து விட்டால் இது நம் இடம், நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. சரி என்று சிலர் மட்டும் புறப்பட்டு சென்றனர். மற்றவர்கள் குடிலை காத்தபடி மேலேயே நின்றனர். முதுகிழவனும் எவ்வியும் முன்னால் நடக்க இளைஞர்கள் சிலர் பின்தொடர்ந்தனர். மலைச்சரிவில் வேகமாக இறங்கினார்கள். எங்கிருந்தோ வந்த வலுத்த காற்று அவர்கள் மீது மோதி சென்றது. எவ்விக்கு பரனை நோக்கி நினைவு சென்றது. இந்த காற்றுக்கு பரன் தாங்குமா என மனதுக்குள் சின்னதாக அச்சம் உருவானது. அவன் தென் திசை உச்சியை அண்ணாந்து பார்த்தான். மறுகணமே அடுத்த கேள்வி உருகொண்டது. ஒருவேளை வேங்கை மரம் முந்தி தள்ளியதில் இருந்துதான் இந்த காற்றே உருவாகி இருக்குமோ? பெருங்கடல் நடுவே மிதக்கும் ஒரு சிறு தெப்பம் போல் உச்சிக்காட்டின் உள்ளங்கையில் ஆடிக்கொண்டிருந்தது பரன். வெகு தூரத்தில் பெண் யானையின் பிளிரல் கேட்டது. யானைகள் முயங்கி கூடுகின்றன. நிலவை பார்த்தபடி இருந்த வள்ளி சொன்னால், இன்னும் சிறிது நேரத்தில் இரவு பூக்கள் மலரத் தொடங்கும். எப்படி சொல்கிறாய்? மெல்லியதாக கேட்டது முருகனின் குரல். பூவின் மேலிதழ்கள் விலகி தொடங்கி 3ஆம் நாழிகை முடிய போகின்றது. பரநேர தொடங்கும் போவதோ இல்லை, நீங்கள் ஆண் பள்ளியின் அழைப்பை கேட்டு திரும்பிய போது நீ எந்த மலரை சொல்கிறாய்? மலர்களின் ஏது வேறுபாடு? எல்லா மலர்களும் ஒரே இனம்தான், பெண்ணினம். இரவு மலர்கள் மலரத் தொடங்கின. திசையெங்கும் புதிய நறுமணம் படர்ந்தது. மூங்கில் அடர்ந்த கீழ் திசையில் இருந்து குழலிசையை காற்று அள்ளி வந்த போது அதனுடன்
காதலின் உயிரோசையும் இணைந்தது. வேங்கை மரம் நிலை கொள்ளாமல் ஆடியது. தீப்பந்தம் ஏந்தி கடுங்குரலோடு சென்று கொண்டிருந்தவர்களை வேடர் குல முதுகிழவன் மறித்து கேட்டான். எங்கே போகிறீர்கள்? முதுகிழவனின் கேள்விக்கு பெருங்குரலில் பதில் சொன்னான் ஒருவன். நாங்கள் கொடிக்குளத்தை சேர்ந்தவர்கள். பச்சை மலையின் ஈரடுக்கின் கீழ் இருக்கின்றோம். எங்களின் குலமகள் வள்ளியை காணவில்லை. நேற்று காலை குடில் விலகி தினைப்பூனம் காக்க சென்றாள். ஆனால் அவள் பரனுக்கு போகவில்லை. எங்கே போனாள் என அவளின் தோழிகளுக்கும் தெரியவில்லை. அவர்களை தேடி பார்த்துவிட்டு மாலையில்தான் எங்களிடம் வந்து சொன்னார்கள். அப்போது முதல் நாங்கள் தேடி வருகின்றோம். எங்கேயும் காணவில்லை. கீழ் திசைக்கு ஒரு குழு சென்றுள்ளது. நாங்கள் யானை பள்ளம் நோக்கி போகிறோம் என்றான். எவ்விக்கு அப்போதுதான் ஆபத்து புரிந்தது. இவர்களை அந்த பக்கம் போக விடக்கூடாது என யோசிக்கையில் முதுகிழவன், இந்த பெருங்காட்டில் நீங்கள் மட்டும் எப்படி தேடுவீர்கள்? நாங்களும் உடன் வருகின்றோம். ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுவோம் என்றார். அப்போது பேராபத்தாக ஆபத்து மாறியது. எவ்வி உணர்ந்தான். என்ன செய்யலாம் என யோசிப்பதற்குள் முதுகிழவன், ஏன் நிற்கிறீர்கள், புறப்படுங்கள் என்று சொல்லி அவர்களோடு நடக்கத் தொடங்கினார். சற்று நில்லுங்கள், நான் மற்றவர்களையும் அழைத்து வருகிறேன் என்று சொன்ன எவ்வி அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் குடிலை நோக்கி விரைந்து ஓடினான். சரி, இன்னும் கூடுதல் ஆட்களோடு சென்று தேடுவது நல்லதுதான் என யோசித்த அவர்கள் அவன் வரும் வரை பொறுத்திருக்க முடிவு செய்தனர். கொடிக்குளத்தை சார்ந்த ஒரு பெரியவர் மற்றும் சொன்னார், அடுத்த குலப்பெண்களுக்கு ஆபத்து என்றால் உங்களைப் போல உதவி செய்ய இன்னொருவர் இந்த காட்டில் இல்லை. முதுகிழவன் சற்றே பெருமிதத்தோடு தலையசைத்தான். அதே வேகத்தில் எவ்வி மலை மேலிருந்து இறங்கி வந்தான். அவனுக்கு பின்னால் ஒருவன் பைங்குடத்தை தலையில் வைத்து தூக்கி வந்தான். வேறு ஆட்கள் யாரும் வரவில்லை. என்ன இவன் யாரையும் அழைக்காமல் பானையோடு ஒருவனை மட்டும் அழைத்து வருகின்றான் என யோசிக்கையில், மற்றவர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு வருகிறார்கள். அவர்கள் வருவதற்குள் நீங்கள் இந்த பழச்சாற்றை அருந்தி இளைப்பார்கள் என்று சொல்லி மூங்கில் குவளையில் ஆளுக்கு ஒரு குவளையாக அந்த பூண்டு சாற்றை கொடுத்தான். பழச்சாறின் சுவையாலும் அது தந்த எல்லையற்ற மயக்கத்தாலும் இதற்கு நிகர் இந்த உலகில் எதுவும் இல்லை என ஆளாளுக்கு அதை புகழத் தொடங்கினர். பானை முழுவதும் தீர்ந்தது. அதற்குள் இன்னொருவன் தலையில் பானையோடு வந்து சேர்ந்தான். பூண்டை எடுத்து அந்த பானையில் போட்டான். அடுத்த சுற்று எல்லோரும் குடித்தனர். முதுகிழவன் மட்டும் புலம்பினான். நிலமகள் குலமகள் என என்னென்னமோ சொன்னார்கள். இப்போது பழச்சாற்றை குடிக்க முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே 3ஆம் குவளையை அருந்தியவன் மயங்கி சாய்ந்தான். எல்லோரும் விடாமல் குடித்து அதிமதுர சுவையில் மூழ்கினர். அவர்கள் குடிக்கும்போது சிந்திய துளிகள் இந்த புற்கள் எங்கும் சிதறின. அதன் வாசனை காற்றில் கலந்து எங்கும் பரவியது. நுகர்வு சக்தியே அதிகம் கொண்டிருந்த பாம்புகள் காடு முழுவதும் இருந்து பெரும் வேகம் கொண்டு இங்கு வந்தன. பாம்புகளின் எண்ணிக்கையை கணக்கில் அடங்காமல் இருந்தது. ஒவ்வொரு புல்லுக்கும் ஒரு பாம்பு வந்து சேர்ந்தது. புற்களில் இருந்த பழச்சாற்றினை துளியை தம் நாவால் நக்கின. புல்லின் ஓரம் இருந்த சுனை ஈக்கிகள் அவற்றின் நாவுகளை இரு கூறுகளாக அறுத்தன. ஆனால் பழச்சாற்றின் சுவை அவற்றை விடுவதாக இல்லை. மீண்டும் நக்கின. அடித்தொண்டை வரை நாக்கு இருகூறுகளாக பிளந்தது. எல்லா பாம்புகளும் நாக்குகள் இருக்கூறுகளாயின. அன்றிலிருந்து இந்த புற்களுக்கு நாக்கறுத்தான் புற்கள் என ஆயின. கதையை சொல்லியபடி நீலன் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தான். பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கபிலருக்கு கண் கட்டுவது போல இருந்தது. எங்கும் இருள் அடர்ந்தது. நீலன் இருளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தான். கபிலருக்கு மீண்டும் நினைவு திரும்பிய போது மறுநாள் பிற்பகலாகியிருந்தது. நடந்த களைப்பை மீறி பசி அவரை எழுப்பியது. சாணத்தில் மெழுகப்பட்டிருந்த ஒரு குடில் இருந்த மரப்படுக்கையில் மேல் அவர் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். கண் விழித்து எழுந்தவருக்கு தான் எங்கே இருக்கின்றோம் என்று குழப்பமாக இருந்தது. இது எந்த இடம்? இங்கே எப்படி நான் வந்தேன் என்று கேள்விகள் எழுந்தபடி இருந்தன. அவரது வலது காலில் பச்சிலை கொண்டு கட்டு போடப்பட்டிருந்தது. வீட்டு திண்ணையின் ஓரம் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். சிறு பறையொன்றை கோலால் அடித்து ஒலி எழுப்பியபடி குறுக்கும் நெருக்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர். நேற்று தள்ளாடி தடுமாறி வந்தது இவர்தானா என்று ஒரு சிறுவன் கபிலரை பார்த்து கேட்டு ஓடினான். நான் எப்போது தள்ளாடி வந்தேன் என யோசிக்கையில் சற்று குழப்பமாகவே இருந்தது. கபிலர் எழுந்துவிட்ட தகவல் கிடைத்ததும் நீலன் அந்த இடம் வந்து சேர்ந்தான். இது என்ன ஊர்? நான் எங்கே இருக்கின்றேன்? நீங்கள் வரவேண்டிய இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். ஆனால் வந்தது தெரியாமல் வந்தீர்கள். புரியும்படியாக சொல் என்றார் கபிலர்.
உங்களின் வலது காலின் தசை பிறண்டு விட்டது. அந்த நிலையில் உங்களால் அதிக தொலைவு நடக்க முடியாது. நடக்க நடக்க வலி கூடத்தான் செய்யும். பொழுது வேறு மறைந்து கொண்டிருந்தது. இருட்டுவதற்குள் இந்த இடம் வந்து சேர வேண்டும். இடையில் நாகக்கிடங்கு வேறு. இந்த காட்டில் எத்தனை வகை பாம்புகள் இருக்கின்றனவோ அத்தனை வகை பாம்புகளும் அங்கு உண்டு. நாங்கள் வெளியில் இருந்து வரும் யாரையும் அந்த பக்கமாக அழைத்து வர மாட்டோம். ஆற்றை சுற்றிதான் அழைத்து வருவோம். ஆனால் உங்களுக்கு அடிபட்டதால் ஆற்றை சுற்ற முடியாது என்று தெரிந்துவிட்டது. சரி, நாகக்கடங்கின் வழியே வேகமாக அழைத்து செல்லலாம் என்றால் நீங்கள் பனைமரத்திற்கு கடப்பதற்குள் உட்கார்ந்து விட்டீர்கள். எனவே எனக்கு வேறு வழி தெரியவில்லை. உங்களுக்கு தனிமயக்கி மூலிகையை கொடுத்தேன் என்றான். அது என்ன மூலிகை? நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் கபிலர். நினைவை மயக்கும். அதனால் நீங்கள் வழியை மறப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களின் இயக்கத்தை நிறுத்தாது. அதனால்தான் உங்களின் தோளை தாங்கியபடி என்னால் அழைத்து வர முடிந்தது. நீங்களும் தள்ளாடி தடுமாறி நடந்து வந்தீர்கள். கபிலர் வியப்பில் உறைந்து போனார். என்னை மயக்க வைத்து நடக்க வைத்தாயா? இது எப்படி கைகூடியது? கைகூடியதால் தான் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். வந்தது தெரியாமல். பெண்ணொருத்தி களையத்தில் கூழ் கொண்டு வந்து கொடுத்தாள். குடியுங்கள், நீங்கள் உணவறிந்து நாளாக போகிறது என்றான் நீலன். கூழ் முழுவதையும் குடித்த பிறகுதான் தெளிச்சி ஏற்பட்டது. அது என்ன பழச்சாறு? நேற்று ஒன்று சொன்னாயே, பெயர் மறந்து விட்டேன் என்றார் கபிலர். அது உங்களின் நினைவில் இருக்கின்றதா என்று கேட்டான் நீலன். நன்றாக நினைவிருக்கிறது. புல்லில் சிந்திய அந்த பழச்சாற்றை பாம்புகள் வந்து நக்கியதால் அவற்றின் நாக்குகள் இரு கூறுகளாகிவிட்டன என சொன்னது வரை நினைவிருக்கின்றது. அதன் பிறகுதானே கதையின் முக்கியமான பகுதிகளே இருக்கின்றது என்றான் நீலன். எனக்கு முற்றிலும் நினைவில்லை. அதன் பிறகுதான் முருகனும் வள்ளியும் என்ன ஆனார்கள், என்னதான் நடந்தது? மொத்த கதையும் என்னால் திருப்பி சொல்ல முடியாது. பழச்சாற்றை குடித்தவர்கள் மயக்கம் தெளிய பல நாட்கள் ஆனதாம். அதிகம் குடித்தது எவ்விதான், எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை. மயக்கம் கலைந்து மரத்தடிக்கு போனானாம். வேங்கை மரத்தில் கட்டப்பட்டிருந்த சந்தனக்கட்டைகள் தலைத்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. அவற்றை பார்த்ததும் எவ்விக்கு புரிந்தது. புன்னகையோடு ஊர் திரும்பி விட்டான். முருகன் எங்கே, ஏன் அழைத்து வரவில்லை என்று கேட்டதற்கு, காதலை மனிதனால் அழைத்து வர முடியாது, காதல்தான் மனிதனை அழைத்து வரும் என்று சொல்லிவிட்டு அந்த பூண்டு சாற்றை அருந்த போய்விட்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் காட்டுக்குள் சந்தன வேங்கை மரங்கள் புதிதாக தழைத்திருப்பதாக சொன்னார்கள். அதன் பக்கத்திலேயே சிலா கொடியும் படர்ந்திருந்தது. எங்கு சந்தன வேங்கை இருக்கின்றதோ அங்கு முருகனும் வள்ளியும் இருப்பதாக எங்கள் நம்பிக்கை. அதன் பிறகு இந்த பெருங்காட்டில் காதலின் அடையாளமாக சந்தன வேங்கை மாறியது. முருகனுக்கு பிறகு குலத்தலைவன் ஆனான் எவ்வி. கொடிக்குளமும் வேடர்குளமும் இணைந்தன. இருவரும் தங்களது இடங்களை விட்டு அகன்று 3ஆம் மலையான ஆதிமலையை அடைந்தனர். அங்கு புதுநகர் ஒன்றை அமைத்தான் எவ்வி. அதன் பிறகு அவனது வழித்தோன்றர்கள் அங்கே உருவாயின. வேளிர் குலம் தலைத்தது. அந்த வழித்தோன்றலின் 42வது தலைவனானான் வேல்பாரி. இதுதான் வேல்முருகனின் தொடங்கி வேல்பாரி வரையிலான கதை. கதையை கேட்ட கபிலர் கூழ் குடித்த களையத்தை நீண்ட நேரம் கையில் வைத்தபடி அமர்ந்திருந்தார். நான் இப்போது தனிமயக்கி மூலிகை எதுவும் தரவில்லையே என்று நீலன் சொன்னபோது வியப்பிலிருந்து மீண்டார் கபிலர். களையத்தை அந்த பெண்ணிடம் திருப்பி தந்தபோது கபிலரின் வாய் முணுமுணுத்தது. தனிமயக்கி மூலிகை இலைகளில் மட்டுமல்ல, கதைகளிலும் தான் இருக்கின்றது. இதோட 4வது பாகம் முடிஞ்சது. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்த 5வது போலாம். அதுக்கு தான். இதுக்கப்புறம் தான் வந்து சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் சூப்பரா இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதே ஃபீல்லே போங்க. அப்படியே எனக்கு 32 போல அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சொல்லு ஜானு. அதுதான் எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. அது ஆமா, இத வந்து எப்படி ஸ்கிரீன்ல எப்படி கொண்டு வர போறாங்கன்னு சத்தியமா வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர. கரெக்டா? ஆமா எடுத்தாலே போங்கடா. 10 வருஷத்துக்கு ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆமா, ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் எடுக்கிறது. ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் வச்சிருக்காரு பாத்தியா? இந்த இது பொன்னியின் செல்வன் அப்புறம் இந்த கல்கியோட ரைட்டிங் என்ன ஒரு பெரிய பிரச்சனை போனா உடையார் இல்ல பாலகுமாரன். இது பொன்னியின் செல்வன் சொல்றேன். சரி. பொன்னியின் செல்வன் அப்புறம் கல்கியோட ரைட்டிங்லயே பெரிய பிரச்சனை என்ன இருப்பாங்கன்னா, அவர் இந்த சீனியரையே ரொம்ப நேரம் போட்டு விவரிச்சுட்டு இருக்காரு. அதாவது ஒரு அழகான சன்செட் அப்படின்றது வந்து ரொம்ப நேரம் போட்டு
இது பண்ணிருப்பாரு. ஆனா இவரு பேர் எவ்வளவு அழகா சொல்லிட்டு அடுத்த லைனுக்கு போயிட்டே இருக்கு. ம். அதுதான் ஆனா ஆனா அது ரொம்ப ஒரு மாரி பஞ்சா இருக்கு பார்த்தேன். அது ரொம்ப அழகா இருக்குது. அதுவும் ஞாபகம் இருக்கு. என்னென்ன எது எதுன்றது ரொம்ப ஞாபகம். ம். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். அந்த முதல்ல அந்த தலைவனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அதுல ம். இருந்தே சரி. அதாவது ம். நிறைய இந்த ஒரு இதுல இருந்து வந்து நெப்போட்டிசம் வழியா வந்த இதுக்கும் ம். இதோட வந்து ஒரு தலைவனுக்கு வித்தியாசம் இருக்குன்னு போட்டுருக்காங்க. இதுல இருந்து வேல்முருகன்ல இருந்து வேல்பாரி வரை கதைன்னு சொல்லி அதெல்லாம் சூப்பரா இருக்குது அந்த இதே. அதுக்கெல்லாம் ஒரு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டோம்னா டடடடடான்ட்டு ஒரு பிஜிஎம் போடலாம். எனக்கு அண்ணன் டவுட்டா இருக்கு. எப்படி வந்து எடுக்க போறாங்க பார்ப்போம். ஓகே. சரி, நீ கண்டினியூ பண்ணு. எடுத்த சீரியல் எடுக்க வர போறான் பாரு. பார்த்துட்டே இருங்கடா. வேல்பாரிக்கு குடுக்குறேன்டா, ஆப்பு வைக்கிறேன்டான்மா. சரி ஓகே. பாகம் 5. தனது நினைவில் இல்லாத ஒரு நாளைப் பற்றி கேள்விப்பட்ட கணத்திலிருந்து கபிலர் சற்றே அதிர்ந்து போயிருந்தார். நீலன் அவர் அருகில்தான் உட்கார்ந்திருந்தான். அவனிடம் பேச கபிலர் மனம் விரும்பினாலும் அவரது எண்ணங்களை முழுவதும் கைதவறி போன நினைவுக்குள் தான் இருந்தன. நீலன் எழுந்தான். ஊர் பழையன் உங்களை பார்க்க வேண்டும் என சொல்லியிருந்தார். அவரை அழைத்து வருகின்றேன் என்று சொல்லி சென்றான். ஊரின் மூத்த ஆணை பழையன் என்றும் மூத்த பெண்ணை பழையச்சி என்றும் அழைப்பது வழக்கம். நினைவுகளில் மூழ்கியிருந்த கபிலர் தான் உட்கார்ந்திருக்கும் மரப்பலகையை விரலால் கீறிக் கொண்டிருந்தார். எவ்வளவு அகலமான பலகையாக இருக்கின்றது, இது என்ன மரம் என்று அதை உற்று பார்த்தாள். அவரால் கண்டறிய முடியவில்லை. அந்த பெண் சிறு மூங்கில் கூடையில் நாவற்பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட கபிலர் இது என்ன மரம் என்று கேட்டார். திரளி மரம் என்று சொன்னாள். திரளி மரம் இவ்வளவு அகலமாக இருக்குமா? இது நடுப்பக்கம்தான். அடிப்பாகம் இன்னும் அகலமானது. எங்களது குடிலில் இருக்கின்றது. வந்து பார்க்கிறீர்களா? கபிலர் பதிலேதும் சொல்லவில்லை. திரளி மரம் பற்றிய பழம்பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது. தன் மனைவியுடன் இருந்தாலும் அழகியை நேசிக்க எந்த ஆணும் தவறுவதில்லை. அதே போல சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் மூவர்களும் தங்களுக்கு என தனித்த மரங்களை அரச சின்னங்களாக கொண்டிருந்தாலும் மூவரும் பிடித்த மரமாக திரளி மரமே இருக்கின்றது என்று சொல்கிறது அந்த பாடல். அதற்கு காரணம் யவன வணிகத்தின் திறவுகோலாக திரளி இருப்பதுதான். யவன நாட்டோடு வணிக தொடர்பு உருவாகி பல தலைமுறைகள் உருண்டோடிவிட்டன. இன்று அது உச்சத்தில் இருக்கிறது. இந்த வணிகத்தில் பெருஞ்செல்வமாக யவனர்கள் கருதுவது மிளகைத்தான். கருத்து சிறுத்த அந்த தானியத்துக்காக யவனர்கள் எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கின்றனர். தமிழ்நிலத்தின் துறைமுகங்களை நோக்கி யவன கப்பல்களை இழுத்து வருவது மிளகுதான். பெரும் மதில் போல் கடலில் மிதந்து கொண்டிருக்கும் யவன கப்பல்களில் மிளகை ஏற்றி கரையில் இருந்து ஒற்றை அடிமரத்தாலான தோணியில் எடுத்து செல்வார்கள். அந்த தோணி திரளி மரத்தால் ஆனது. துறைமுகங்களில் நிற்கும் திரளி மரத்தோணிகளே மிளகு வணிகத்தின் குறியீடாக மாறின. வணிகர்கள் கடலில் மிதக்கும் கப்பல்களை எண்ணுவதை விட கரையில் மிதக்கும் திரளி மரத்தோணிகளை எண்ணியே செல்வ செழிப்பை மதிப்பிடுகின்றனர். பெரும் பானையில் இருக்கும் உணவை அள்ளிப்போடும் அகப்பையை கொண்டு அளவிடுவதைப் போல யவன வணிகர்களுக்கு இப்போது எல்லா கணக்குகளும் மிக தெளிவு. நூற்றாண்டுக்கும் மேலாக சிறந்து விளங்கும் இந்த வணிகத்தை அவர்கள் துல்லியமாக கணக்குகளின் மூலமே அளவிட்டனர். தேர்ந்த மாலுமிகளால் செலுத்தப்படும் கப்பல்கள் எத்தனை நாட்களில் இங்கு வந்து அடையும் என்பதை கணித்துள்ளனர். திரளியை ட்ரோசி என்று அழைத்தனர். அது வந்து அந்த யவனர்கள்லாம் இங்க வந்து கிரேக்கர்களை வந்து யவனர்கள்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அவங்க வந்து என்னன்னா திரளிங்கிறது வந்து அப்படியே மருவி ட்ரோசி அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? பேரியாறு, காவிரி, வைகை என 3 ஆறுகளின் கழிமுகத்தின் இருந்தே வேந்தர்களின் துறைமுகங்கள் எத்தனை ட்ரோசிகள் நிற்கின்றன என்ற கணக்குகளை நைல் நதி கரை நகரத்தில் எழுதி பாதுகாக்கப்பட்டன. நீலக்கடலுக்கு அப்பால் விரிந்து கிடக்கும் நாடுகளை வணிகமே இணைத்தது. அதுவே வரலாற்றை உந்தி தள்ளியது. யவனர்கள் தங்களுக்கு தேவையான முத்தும் மிளகும் நவரத்தினங்களுக்கும் செழித்து கிடக்கும் பூமியாக தமிழ்நிலத்தை கண்டனர். அழகின் பித்தர்கள் கூடி வாழும் செல்வ வளமிக்க நாடான யவன தேசத்தில் தமிழ் வணிகர்கள் அறிந்து வைத்திருந்தனர். இரு நாட்டு வணிகர்களும் அரசிய சதுரங்கத்தில் முன்பின் காய்களை நகர்த்துவதற்கு காரணமாக இருந்தன. வணிகமே வரலாற்றின் போக்கை தீர்மானிக்கின்றது. இந்த கருத்தோடு தொடக்க காலத்தில் கபிலருக்கு உடன்பாடில்லை. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக தனது கண் முன்னால் நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகளை அறிந்த பிறகு
அவர் தனது கருத்தை மாற்றிக்கொண்டார். கடல் கடந்து நடக்கும் இந்த பெரும் வணிகம்தான் பேரரசுகளை விடாமல் இயக்குகின்றது. 60 வயதை கடந்துவிட்ட குலசேகர பாண்டியனுக்கு தேரலை ஊறிக் கொடுக்க, தேரல்னா தேனை நொதிக்க வச்சு செய்யற கல்ல தான் தேரல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தேரலை ஊற்றி கொடுக்க ஒரு கிளாசரினா தேவைப்படுகிறார். கிளாசரினா யாருன்னா இதுல அதையும் சொல்லிடுறேன். கிளாசரினா யாருன்னா அந்த யவனச்சேரி பெண்கள்னு சொல்லுவாங்க. யவன பெண்களை அதுல இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வச்சு அவருக்கு சரக்கு ஊத்தி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறானுங்க. இப்ப அவங்க பேர் கிளாசரினாவாமா. கிரீக் ஃபீமேல் ஸ்லேவ். எஸ். கடற்பயணத்தின் தொலைவும் கப்பலில் ஏற்றப்படும் பொருட்களும் பெருக்கெடுக்கும் லாபமும் கணக்குகளால் கண்டறியும்படி இருக்க வணிகமும் கணிதமும் பேரரசுகளின் இரு கண்களாகின. மலை கொட்டி முடித்த ஒரு நண்பகல் நேரத்தில் கொற்கை துறையில் நின்ற கபிலர் கொந்தளிக்கும் கடல் அலையை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவரை கடந்து போன யவன வணிகர்கள் ட்ரோசியை பற்றி பேசியபடி சென்றிருந்தனர். திரளியை யவனர்கள் இப்படித்தான் உச்சரிக்கின்றனர் என்பதை கபிலர் அன்றுதான் கேட்டறிந்தார். பெரும் வணிகத்தின் திறவுகோலாக இருக்கும் திரளி இங்கு படுத்துறங்கும் பலகையாக கிடக்கின்றது. அதுவும் இவ்வளவு அகலமான திரளி மரம் செல்வத்தின் பெரும் குறியீடல்லவா? எண்ணங்கள் எங்கெங்கோ ஓடியபடி இருக்க விரல் நகத்தால் திரளி மரத்தின் மீது அழுத்தி கோடு போட முயன்று கொண்டிருந்தார் கபிலர். அப்போது நீலன் ஊர் பழையனை அழைத்து வந்தான். அவரது உயரமே கபிலரை வியப்பில் ஆழ்த்தியது. சுருங்கி மடிந்திருக்கும் தோள்தான் முதுமையை சொன்னது. மற்றபடி நெடும் உயரம் கொண்ட அந்த மனிதரின் கையெலும்புகள் உருட்டுக்கட்டைகளைப் போல இருந்தன. அடர்த்தியற்ற நரைமுடியை பின்னால் முடிச்சிட்டு இருந்தார். அவரது உடல் முழுவதும் தழும்புகள் திட்டாக இருந்தன. எத்தனை முறை ஈட்டிகளாலும் அம்புகள் முனைகளுக்கும் தப்பி பிழைத்த உடல் இது. இவ்வளவு முதிர்ந்த ஆணை பார்ப்பதே இப்போதெல்லாம் அரிதாகிவிட்டது. பழையன் திரளி மரப்பலகையில் கபிலருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தார். நீலன் நின்று கொண்டிருந்தான். தசைப்பிடிப்பு இன்று சரியாகிவிடும், நாளை நீங்கள் நடக்கலாம் என்றான் பழையன். கபிலருக்கு அப்போதுதான் தசைப்பிடிப்பு நினைவுக்கு வந்தது. நீலன் என்னை பாதுகாப்பாக அழைத்து வந்து விட்டான் என்றார் கபிலர். சிறுவன், இன்னும் பக்குவம் போதாது, நாகக்கடங்கின் ஆபத்தை அவன் உணரவில்லை என்றான் பழையன். ஆற்றை சுற்றி வந்து சேர்வது முடியாது என்பதால் தான் அப்படி செய்ததாக சொன்னான் என்றார் கபிலர். சுற்றி வந்து சேர முடியாமல் போகலாம், ஆனால் உயிரோடு சேர வேண்டும் அல்லவா? கபிலர் நீலனை பார்த்தார். இளைஞனின் துணிவை பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதற்காக இளைஞர்கள் கவலை ஏதும் கொள்வதில்லை. நீலன் கவலைப்படாமல் தான் நின்று கொண்டிருந்தான். ஆனால் பழையனின் வார்த்தைகளுக்கு முன் பணிவோடு நின்றான். நாவற்பழம் பழையனுக்கு மிகவும் பிடிக்கும். எனவே இந்த வசவு வேகமாக முடிவுக்கு வருமென அவனுக்கு தெரியும். ஏன் பழத்தை எடுக்காமல் இருக்கிறீர்கள்? எடுத்து உண்ணுங்கள் என்று கபிலருக்கு அருகில் கூடையை நகர்த்தினான் பழையன். கூடையில் இருப்பது காட்டில் பல்வேறு நாவல் மரங்களில் இருந்து பறித்த பழங்கள். ஒவ்வொரு நாவற்பழத்திற்கும் ஒவ்வொரு வகையான சுவையுண்டு. எந்த நாவற்பழத்தை முதலில் எடுத்து உண்ண வேண்டும் என்பதில் தொடங்குகின்றது காடு பற்றிய அறிவு. புதிதாக எவராவது வந்தால் அவர்களுக்கு கூடை நிறைய நாவற்பழத்தை தருவது விருந்தோம்பல் மட்டுமல்ல, காடு பற்றிய அவர்கள் அறிதலை அளத்தலும் தான். எடுத்து உண்ணுங்கள் என்று பழையன் கூடையை கபிலரிடம் தள்ளிய போது கபிலர் முதற் பழத்தை எடுத்து வாயில் போட்டார். அதிலேயே தெரிந்துவிட்டது காடு பற்றி அவருக்கு எதுவும் தெரியாதென்று. காடற்ற மனிதனை காட்டிற்குள் அழைத்து வந்திருக்கிறாய் என்று நீலனை முறைப்பதைப் போல இருந்தது பழையனின் பார்வை. சரி, இனி நாம் விளையாட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தார் பழையன். நீலனின் கண்கள் அவர் தேர்ந்தெடுக்க போகும் பழத்தின் மீது இருந்தது. அவர் உட்கார்ந்திருந்த கணத்தில் தனக்கான பழத்தை தேர்வு செய்திருப்பார் என நீலனுக்கு தெரியும். ஆனால் அவர் இன்றைய விளையாட்டை எதில் இருந்து தொடங்கப் போகிறார் என்பதை அறிய ஆவலோடு இருந்தான். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் பழையன் முதற் பழத்தை எடுத்து வாயில் போட்டு விட்டார். நீலனால் எந்த பழத்தை எடுத்து வாயில் போட்டார் என்பதை கவனிக்க முடியவில்லை. கபிலரின் கண்களும் பழையனின் விரல்களின் மீதுதான் இருந்தன. மடிப்புகள் அலையலையாக இறங்கி கருமேறி இருக்கும் விரல்கள் நகம் பிளவுண்டு உலர்ந்திருந்து தோளின் வழியே கனிந்து வழிந்து கொண்டிருக்கும் முதுமை. கபிலர் கேட்டார், உங்கள் வயது என்ன பெரியவரே? வென்ற நாவல் பழ கொட்டையை இடது உள்ளங்கையில் துப்பியபடி பழையன் சொன்னார், 97. கபிலர் வியப்போடு அவரை பார்த்தார். நீலனின் கண்கள் அதைவிட கவனமாக அவரது விரல்களை பார்த்து கொண்டிருந்தன. அவர் பதில் சொல்வதற்குள் அடுத்த பழத்தை எடுத்து வாயில் போட்டார். இப்போது அவன் கண்டுபிடித்தான். அவர் கையில் எடுத்தது நரிநாவல்.
இது துவர்ப்பை உச்சத்துக்கு கொண்டு போகும். அப்படியென்றால் இதற்கு முன்னால் அவர் வாயில் போட்டது வெண்ணாவலாகத்தான் இருக்க வேண்டும். அது புளிப்பு அதிகம், மொத்த வாயையும் உச்சு கொட்ட வைத்து விழுங்கும். எச்சிலின் வழியே பேராவலை அது தூண்டும். அதற்கு அடுத்து நரிநாவலை எடுத்து தின்றால் தூக்கலான துவர்ப்பு முற்றிலும் வேறு ஒரு சுவையை கொடுக்கும். ஆனால் இதில் முக்கியமானது அடுத்து எடுக்கப் போவதுதான் இருக்கின்றது. பழையன் எந்த பழத்தை எடுத்து சுவையின் பாதையை எப்படி அமைத்துக் கொள்ளப் போகின்றார் என்பதை அறிய ஆர்வத்தோடு இருந்தான் நீலன். கபிலர் விடுபடாத வியப்பின் வழியே கேட்டார். எப்படி இவ்வளவு துல்லியமாக வயதை சொல்கின்றீர்கள்? நரிநாவலின் சதையை விட அதன் கொட்டையை அசை போட்டு மெல்லுவதுதான் சுவை இருக்கின்றது. அதன் மேல் தோல் கலர கலர சுவை உச்சத்திற்கு செல்லும். தப்பித்தவறி சற்றே அழித்து கடித்து விட்டால் உடைந்து விட்டால் அவ்வளவுதான். உள்ளே இருக்கும் பச்சை நிற பருப்பின் கசப்பு இருக்கின்றதே, அது நாக்கையே கலற்றி போட்டாலும் போகாதது. குறைந்தது 3 மாதங்களிற்காவது காரி காரி துப்பிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். எனவே நரிநாவலை தின்னும்போது மிக கவனமாக தின்ன வேண்டும். தந்திரத்தோடு அவன் கொட்டையின் மேல் பகுதியில் கடித்து சுவைக்க வேண்டும். பழையன் வாயில் நரிநாவலை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கும் போது கபிலர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். எப்படி பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று ஆவலோடு இருந்தான் நீலன். எத்தனை கேள்விகளை பார்த்தவர் பழையன். அவருக்கு தெரியாதா நரிநாவலை என்ன செய்ய வேண்டும் என்று தாடையின் ஒரு பக்கவாட்டிலிருந்து மறு பக்கவாட்டிற்கு நரிநாவலை பக்குவமாக அணைத்து ஓடவிட்டு கொண்டிருந்தார். துவர்ப்பின் சாறு உள்நாக்கில் இறங்கி கொண்டிருந்தது. கண்களாலே கபிலரை பொறுத்திருக்க சொன்னார். என்னென்ன வித்தை காட்டுகின்றான் கிழவன் என வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் நீலன். நன்றாக மென்ற கொட்டையை இடது உள்ளங்கையில் துப்பிவிட்டு கபிலரை பார்த்து என்ன கேட்டீர்கள் என்றான் பழையன். வயது 97 என்று எப்படி துல்லியமாக சொல்கிறீர்கள் என்று மீண்டும் கேட்டார் கபிலர். பழையனின் கைவிரல்கள் கூடையில் இருக்கும் பழங்களை கிளறி 3 பழங்களை எடுத்தன. நீலன் அவர் எதை எடுத்திருக்கிறார் என உற்று பார்த்தான். உள்ளங்கை சற்றே மூடியிருந்ததால் சரியாக தெரியவில்லை. பழையன் கபிலரை பார்த்து மேல்மலையில் இருக்கும் குறிஞ்சி செடியில் 2வது கனிவில் பூ பூத்திருக்கும் போதுதான் நான் பிறந்ததாக என் தாய் சொன்னாள். கடந்த ஆண்டு அந்த செடியில் 10வது கனிவில் பூ பூத்திருந்தது. சொல்லி முடித்ததும் தனது கையில் உள்ள பழங்களை வாயில் போட்டார். அப்போதுதான் நீலன் கவனித்தான். 2 நீர் நாவலும் 1 கொடி நாவலும் அதில் இருந்தன. துவர்பேறிய வெற்றிலையில் சுண்ணமும் தெக்கம்பாக்கையும் சேர்ப்பதை போலதான் இது. இந்த சேர்மானம் தரும் சுவைக்கு அளவே இல்லை. துவர்ப்பை அதன் முனையில் தட்டிவிட்டு வேறொன்றாக்கும். கனிகளின் சுவையை நாம் எந்த வழியில் எந்த சேர்மானத்தோடு அழைத்து செல்கின்றோம் என்பது முக்கியம். ஒவ்வொரு வழிக்கும் ஒவ்வொரு விதமான வாசமும் வண்ணமும் உண்டு. பழையன் துவர்ப்புக்கு அடுத்து சிறுநாவலை எடுத்து இலங்காரத்தோடு முடிப்பார் என்றுதான் நீலன் நினைத்தான். ஆனால் அவரோ சட்டென வேறொரு சுவைக்கு தவ்வி குதித்து விட்டார். அதுவரை நீலம் ஏறியிருந்த அவரது நாக்கு செவல் நிறத்திற்கு மாறத் தொடங்கியது. நீலன் அதிர்ந்து போய் நின்றான். பழையன் தனது நாக்கால் மேல் உதட்டை தடவியபடி பேசியதற்கு பின் காரணம் இருக்கத்தான் செய்தது. நெல்லிக்கனிக்கு அடுத்து குடிக்கும் முதல் மிடறு நீர் நெல்லியில் அறியப்படாத சுவையை நாக்குக்கு தந்து முடிப்பதை போலதான் இதுவும். நாவற்பழத்தின் அடர்கரு நீளத்திற்குள் இருப்பது சுவை அல்ல, சுவைகளின் பேருலகம். கணக்கில்லா கனிகள் தொங்கும் மரத்தில் தனக்கான கனியை தேர்வு செய்யும் பறவையைப் போலதான் பழையனும். நீலன் வியந்து நிற்பதை தவிர வேறு வழி இல்லை. கபிலருக்கு ஏற்பட்டது ஆச்சரியம் அல்ல, அதிர்ச்சி. அவர் மனதுக்குள் பழையன் சொன்ன கணக்கு சரிதானா என்பதை எண்ணிக்கொண்டிருந்தார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ 2வது கணுக்கும் 10வது கணுக்கும் இடையே இருக்கும் எண்ணிக்கையை முன்னும் பின்னுமாக மீதி இருக்கும் ஆண்டுகள் என எல்லாவற்றையும் மனதுக்குள் கணக்கு போட்டு இருந்தார். 97 என்று பழையன் சொன்ன கணக்கு மிகச் சரியானது என அதிர்ந்த போது கபிலர் ஏறக்குறைய உறைந்து போனார். கணிதம் கடலிலும் கப்பலிலும் மட்டுமல்ல, காட்டிலும் கணுக்களிலும் இருக்கின்றது என்று ஒற்றை செய்தியில் விளங்க வைத்தான் பழையன். ஆனால் கபிலர் விளங்கி கொள்ள முடியாத எத்தனையோ அங்கு நடந்து கொண்டிருந்தன. தான் எடுக்க போகும் நாவற்பழத்தை கொண்டு தனது காட்டு அறிவை கணிக்கப்படும் என்பதை அவரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்று. எடுத்தவுடனேயே பூநாவலை எடுக்கும் ஒருவரை பற்றி சொல்ல என்ன இருக்கின்றது? இரவு கஞ்சி குடிக்கும் முன் இவருக்கு தும்முச்சி சாறு கொடுங்கப்பா என்று சொல்லிவிட்டு போனார் பழையன். அது என்ன சாறு? எனக்கு தான் கால்வலி சரியாகி விட்டதே, பிறகு என்ன தர வேண்டும் என்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர். நீலன் சொன்னான், நீங்கள் காட்டுக்கு புதியவர் அல்லவா, அதனால்தான். நானா காட்டுக்கு புதியவன்? நான் காட்டினை நன்கு அறிவேன்.
அந்த துணிவில்தான் நான் பாரியை பார்க்க தன்னந்தனியாக மலையேறத் தொடங்கினேன் என்றார். மனித வழித்தடங்களின் வழியாக நீங்கள் காட்டை அறிந்திருப்பீர்கள். இது மனித வாசனை படாத காடு. ஒளி விழாத இடத்துக்குள் நுழைந்து செல்ல வேண்டும். பல வகையான பூச்சிகள் இருக்கின்றன. அவை கடித்த பிறகுதான் உங்களால் உணர முடியும். அதன் பின்னரும் உணர முடியாத பூச்சிகள் இந்த காட்டில் அதிகம். எனவே இதை குடித்தால் மட்டுமே உடல்நிலையோடு மலைக்கு மேல் செல்ல முடியும். தற்காப்பு மிக தேவை. நீலன் சொல்லிவிட்டு போன சிறிது நேரத்தில் அந்த பெண் சிறு குவளையில் சாறு கொண்டு வந்து கொடுத்தாள். அதை குடிக்கும் போதுதான் கபிலருக்கு தோன்றியது, மூவேந்தர்களாலும் பாரியை நெருங்க முடியாது என பாலர்கள் மீண்டும் மீண்டும் பாடுவதன் பொருள். இதுக்கப்புறம் 6வது போயிருது. குடிலின் தாழ்வாரம் முழுக்க விளக்கின் வெளிச்சம் படர்ந்திருந்தது. பெருங்கலயத்தில் கஞ்சியும் இலையில் சுருட்டப்பட்ட துவையலும் கொண்டு வந்து கொடுத்தால் அந்த பெண். துவையலை தொட்டு வலிப்பதற்குள் ஏற்ப சுருட்டப்பட்ட இலையை விரித்து வைத்து கலயத்தை வாங்கி குடிக்க தொடங்கினார் கபிலர். கஞ்சி தொண்டைக்குள் இறங்கும் போதே குளிர்ச்சி உடலெங்கும் பரவியது. புளிப்பேறிய அருஞ்சுவையாக இருந்தது. சுவைத்து சிறிது சிறிதாக குடிக்க வேண்டும் எண்ணிய கபிலர் ஆட்காட்டி விரலால் துவையலை எடுத்து நடுநாக்கில் வைத்து விரலை எடுப்பதற்குள் அதன் காரம் உச்சந்தலைக்கு போய் முட்டியது. கண்கள் பிதுங்கின. விழுங்கிய துவையல் தொண்டையில் நின்று விழுங்குவதா துப்புவதா என யோசிக்கும் முன்னர் காரம் சுழன்று பரவி கொண்டிருந்தது. கன நேரத்துக்குள் முழு கலயத்தையும் வாய்க்குள் கொட்டி முடித்தார். மூச்சு வாங்கியது. நாக்கு காற்றை துளாவியது. சற்றே ஆசுவாசப்பட்டார். கண்கலங்கிய கபிலரை பார்த்து வாய்ப்புத்தி சிரித்தாள் அவள். தலையை உலுப்பி காரத்தை கீழிறக்கினார் கபிலர். மறுக்கலயத்தை கொடுத்தாள். அணில்வாள் திணை கொண்டு காய்ச்சப்பட்டிருந்த கஞ்சி, புலிப்பிரண்டையை வால்மிளகோடு பிசைந்து செய்யப்பட்ட துவையல் என்றாள். கபிலருக்கு இப்போதுதான் நிதானம் வந்தது. வால்மிளகு இவ்வளவு காரமாகவா இருக்கும் என்று கேட்டார். காரத்திற்கு காரணம் துவையல் சுருட்டப்பட்ட மகரவாழையின் கொழுந்து இலைதான். முதல் நாள் இரவே அதில் சுருட்டி வைத்து விடுவோம். நாள் செல்ல செல்ல காரம் கட்டி நிற்கும். இதுவே 3ஆம் நாளாக இருந்திருந்தால் என்று சொல்லி மீண்டும் வாய்ப்புத்தி சிரித்தாள். கபிலர் சற்றே நிதானமாக மறுக்கலயத்தை வாங்கி குடித்தார். கண்களில் ஓரம் நீர் வழிந்தது. அவள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இடது பக்கமாக தலையை திருப்பிக் கொண்டு துவையலை கண்கள் பார்த்தன. ஆனால் விரல்கள் கிட்டே நெருங்கவில்லை. எரிந்து கொண்டிருக்கும் விளக்கின் இலுப்பை எண்ணெய் வாசனை அவருக்கு பிடிபட்டது. ஆனால் அந்த விளக்கின் வடிவம்தான் புதுமையாக இருந்தது. இது எதனால் செய்யப்பட்ட விளக்கு என்று சிந்தித்த போது பழக்கத்தில் துவையலை விரல் வலித்து எடுத்துவிட்டது. உடனே அவருக்கு பொறி தட்டியது. சட்டென தலையை திருப்பி அவளை பார்த்தார். அவளோ வெடித்து சிரிக்க தயாராக இருந்தாள். துவையலை எடுத்த விரலை அவளுக்கு நேரே நீட்டி, காரமலை என்று இந்த மலைக்கு இதனால் தான் பெயர் வந்ததா என்று கேட்டார். எனக்கு தெரியாது என்றாள் அவள். ஒரு வழியாக சமாளித்து விட்டோம் என்று மனதுக்குள் நினைத்தபடி விரலை இலையின் ஓரத்தில் தேய்த்துவிட்டு மீதி கஞ்சியை குடித்து முடித்தார். கலயத்தை அவரிடம் வாங்கும்போது அவள் முகத்தில் இருந்த சிரிப்பு அடங்கவில்லை. நான் உன்னிடம் விளக்கம் கேட்கத்தான் 2 முறை துவையலை எடுத்தேன் என்றார். நான் அதற்காக சிரிக்கவில்லை. பின்னர் எதற்காக சிரிக்கின்றாய்? மாலையில் நான் நாவற்பழங்களை கொண்டு வந்து கொடுத்த போது நீங்கள் முதலில் பூநாவலை எடுத்து தின்றீர்களாமே. கபிலருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தான் எடுத்து தின்ற நாவலுக்கு அதுதான் பெயரா என்று அவருக்கு தெரியவில்லை. மெல்ல மெல்ல தலையை ஆட்டி ஆம் என்றார். அவள் வாய்விட்டு சிரித்தபடி இலையோடு சேர்ந்து துவையலை மடித்து எடுத்துவிட்டு சொன்னாள். முதிரப்போக்கு நிற்காத பெண்கள் தான் பூனாவலை தின்ன வேண்டும். பழையனும் நீலனும் மீண்டும் குடிலுக்குள் நுழைய அவள் சிரித்தபடி வெளியேறினாள். என்ன சொல்லி சிரித்து கொண்டு போகின்றாள் என்று கேட்டான் பழையன். கபிலரோ எதை சொல்ல என்ற திகைப்பும் வியப்பும் மிரட்சியும் கலந்தவராக இருந்தார். இவளிடம் பேச்சு கொடுத்தால் மீள முடியாது. என்னையே ஏய்த்து விடுவாள். விருந்தினர் என்பதால் உங்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்கிறாள் என்றாள் பழையன். ஆம், அவளது பக்குவத்தை ஆமோதிப்பதை தவிர அவருக்கு வழி ஏதும் இருக்கவில்லை. காட்டின் இருளுக்குள் இருந்து குளிர்காற்று அவ்வப்போது வீசியது. விளக்கு நிலை கொள்ளாமல் ஆடிக்கொண்டே இருந்தது. மகரவாழையில் இருந்து பேச்சை தொடங்கிய கபிலர் நெடுநேரம் பழையனோடு பேசி கொண்டிருந்தார். நீலன் அங்குமிங்குமாக போய் வந்தபடி இருந்தான். பகலில் வேட்டைக்கு போயிருந்த நாய்கள் குடில் திரும்பி இருந்தன. குறைப்போலி விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. தனது கண் முன்னால் நடந்து போன ஒரு நாயின் உயரத்தை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் கபிலர். கபிலரிடம் பழையன் கேட்டார், பாரியை பார்த்துவிட்டு எப்போது திரும்ப போகிறீர்கள்?
மழைக்காலம் தொடங்குவதற்குள் கீழிறங்க வேண்டும். எனவே 1 மாதம்தான் எனது திட்டம். அப்படியென்றால் நீங்கள் கொற்றவை கூத்தை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்களா? இல்லையே, அப்படி ஒரு கூத்தைப் பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் கபிலர். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கூத்து இது. பரம்பு நாட்டின் உக்கிரம் ஏறிய விழா. நாடே திரண்டிருக்கும் பழமையான பாணர் கூட்டம் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த விழாவில் வந்து பங்கெடுக்கும். நீங்கள் அதை கேள்விப்பட்டு வந்திருப்பதாகத்தான் நான் நினைத்தேன் என்றார் பழையன். மறுநாள் அதிகாலையில் கபிலரை அழைத்து பழையன், நீலன் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் ஆதிமலைக்கு புறப்பட்டனர். முந்தா நாள் ஊரே புறப்பட்டு போய்விட்டது. உங்களை அழைத்து செல்லத்தான் நாங்கள் இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டே பழையன் முன்னடந்து சென்றார். 2 பகல் ஓரிரவு நீடிக்கும் பயணம் அது. பயணம் முழுவதும் கபிலர் கொற்றவை கூத்து பற்றிதான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார். மற்றவர் கபிலருக்காக வேகம் குறைத்தே நடந்தனர். ஆனாலும் கபிலரால் ஈடுகொடுத்து நடக்க முடியவில்லை. நீலன் அவருக்கு அவ்வப்போது உதவிகள் செய்தான். பாதை சில இடங்களில் மிக கடினமாக இருந்தது. சிறு பிசகு ஏற்பட்டாலும் பெரும் வெள்ளத்தில் விழும் அபாயம் இருந்தது. விலங்குகளின் தடயங்களை பார்த்தபடி பல இடங்களை கடந்தனர். யானை கூட்டங்கள் கடந்து செல்லட்டும் என்று சில இடங்களில் பொறுத்திருந்தனர். கிழங்குகளை தின்றுவிட்டு சிறுத்தோடும் சுனைநீர் அருந்தினர். பின் கோடை காலமானதால் செடி கொடிகள் சற்றே துவண்டு போய் கிடந்தன. ஆனாலும் தொலைவு செல்ல செல்ல காட்டின் உள்ளடர்த்தி அதிகமானபடியே இருந்தது. எல்லா மரங்களுக்கும் கொடிகளைப் போல ஒன்றை ஒன்று பின்னி கிடந்தன. நீலனின் வயதையொத்த 3 இளைஞர்கள் உடன் வந்து கொண்டிருந்தனர். நீண்டு திரும்பும் பாறையை கைப்பிடித்து கடக்கும் சற்றே கீழ்ப்பக்கம் குனிந்து பார்த்தார் கபிலர். அந்த காட்சியின் அற்புதம் பெரும் பரவசத்தை ஏற்படுத்தியது. அது காரமலையின் உச்சிப்பகுதி. பெரும் மலைச்சரிவு. காலுக்கு கீழே படர்ந்து கிடந்த ஒளியின் தகதகப்பில் இலைகள் சூடேற்ற காடே தீப நாக்கால் சீழ்கை அடிப்பதைப் போல இருந்தது. நின்ற இடம் விட்டு கபிலரின் கால் நகரவில்லை. காட்டின் பேரழகுக்கு ஈடில்லை என்றார் கபிலர். சரி, வாருங்கள் என்று பக்குவமாய் அவரை கைப்பிடித்து அழைத்தபடி நீலன் சொன்னான். புலியின் மீசை மயிரின் மீது உட்கார்ந்திருக்கும் சிறு தும்பி போலதான் நாம். நீலன் பேச்சை முடிப்பதற்குள் முன்னால் நடந்து கொண்டிருந்த இளைஞன் சொன்னான். பாதையில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள், பார்வையை ஓட விடாதீர்கள். அப்படி இருக்கத்தான் விரும்புகிறேன். ஆனால் அந்த அலையில் கரையவில்லை என்றால் நான் கவிஞனா என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார் கபிலர். உச்சியில் இருந்து குறுகலான பாறையை கடந்தும் காரமலையின் பின்புற இறக்கத்தில் இறங்கத் தொடங்கினார். கபிலர் கேட்டார், பரம்பு நாட்டின் தலைநகரான எவ்வியூருக்கு செல்லும் எல்லா பாதைகளுக்கும் இது போன்ற ஒற்றையடி பாதைகள் தானா, அல்லது வண்டிகள் செல்லும் சாலைகள் இருக்கின்றனவா? பரம்பு நாடு 400க்கும் மேற்பட்ட ஊர்களை கொண்டது. எல்லா ஊர்களிலும் இருந்தும் இது போன்ற பாதைகள் உண்டு. இதை தவிர 8 திசை எல்லைகளுக்கும் குதிரை போய் திரும்பும் பாதைகளும் உண்டு. அதை காவல் வீரர்கள் மட்டுமே அறிவர் என்று சொல்லிவிட்டு அவன் நீலனை பார்த்ததை கபிலர் கவனித்தார். அவன் பேச்சை தொடர்ந்தான். வண்டிச்சாலை ஒன்று உண்டு. வடதிசையில் இருக்கும் எழுவனாற்றில் கரை வழியாக அது காரைமலைக்கு ஏறுகின்றது. ஆனால் மலையின் பாதி தொலைவில் இருக்கும் பள்ளத்தூர் வரைதான் அந்த சாலை இருக்கும். அதன் பிறகு இது போன்ற ஒற்றையடி பாதைதான். கடற்கரையில் இருந்து உப்பு கொண்டு வரும் உமணரின் வண்டிகள் பள்ளத்தூர் வரை வரும். அங்கு வந்து உப்பை கொடுத்துவிட்டு மலை பொருட்களை வாங்கி கொண்டு உமணர் திரும்பி விடுவர். அங்கிருந்து பரம்பு நாட்டில் இருக்கும் எல்லா ஊர்களுக்கும் உப்பை பள்ளத்தூர் சேர்ந்தவர்கள் பிரித்து கொடுத்து விடுவார்கள். நீலன் குறுக்கிட்டு சொன்னான். வெளியில் இருந்து பரம்பு நாட்டுக்குள் வரும் ஒரே பொருள் உப்பு மட்டும்தான். பேசியபடி நடந்து கொண்டிருக்கும் போது மரங்களின் மீது பறவைகளை படபடத்து களைவது போல் இருந்தது. ஆலவரத்தை கேட்டு அவை களைகின்றன என்று நினைத்தார்கள். அடுத்த சில அடிகள் எடுத்து வைப்பதற்குள் பறவைகள் கத்தத் தொடங்கின. 1, 2 பறவைகள் சத்தம்தான் முதலில் கேட்டது. கன நேரத்திற்குள் மொத்த பறவைகளும் காது கிளிய கீ 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 என கத்தி அங்கும் இங்கும் அலைமோதின. மரக்கொப்புகள் மோதி இலைகள் சிதறி உதிர்ந்தன. மேலே என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் மரக்கொப்புகளை அண்ணாந்து பார்த்தபடி அவர்கள் இருந்தனர். கொப்புக்குள் பறவைகள் அம்பை போல காற்றை கிழித்து கொண்டு பறந்தன. பெரும்பருந்து ஒன்று இவர்களின் தலையை உரசி கொண்டு போனது. கூட்டம் மொத்தமும் என்ன என தெரியாமல் முழித்த போது திடீரென பழையன் பெருங்குரல் எடுத்து கத்தினான். காக்கா விரிச்சிடா!
மொத்த கூட்டமும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிதறி பாறைகளின் ஓரம் விழுந்து சரிந்தனர். கரும்பாறையை ஒட்டி கீழே சரிந்து பாறைகளோடு பாறையாக ஒண்டினான் நீலன். மற்றவர்கள் இங்கும் அங்குமாக இடுக்குகளில் புதைந்தனர். பாறையின் அருகில் இருக்கும் நீலன் சட்டென திரும்பி பார்த்தான். கபிலர் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தார். அவருக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. மின்னல் வேகத்தில் கபிலரின் மீது பாய்ந்து நீலன் அவர் நிலை குலைந்து மண்ணில் சரிந்தார். அமுக்கியபடி கிடந்த நீலன் தலையை மட்டும் தூக்கி மேலே பார்த்தான். பறவைகளின் வேகம் மொத்த மரத்தையும் உலுக்கிக் கொண்டிருந்தது. கீ 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 என காடே நடுங்குவது போல் ஓசை வந்து கொண்டிருந்தது. புதருக்குள் இருந்த ஒரு பெரும் விலங்கு தாவி வெளியேறியது. பாறை ஓரத்தில் இருந்து மற்ற இரு இளைஞர்கள் நீலனை நோக்கி பாய்ந்து புரண்டனர். மண்ணில் சரிந்து குத்தீட்டிகளை கையில் பிடித்தபடி அண்ணாந்து மரத்தை பார்த்தனர். அவர்களின் கண்கள் அலைமோதின. யாராலும் காக்காவச்சியை பார்க்க முடியவில்லை. பாறையோடு பாறையாக குத்த வைத்தபடி அமர்ந்திருந்தனர். பழையனின் கண்கள் மட்டும் அதை துல்லியமாக பார்த்து கொண்டிருந்தன. நின்று நிதானமாக அதை வேட்டையாடியது. அங்கும் இங்குமாக பறவைகளின் உடல் துண்டு துண்டாக சிதறின. ஒரு பெரும்பருந்தின் தலையை வாள் கொண்டு சீவுவதைப் போல அதன் கூர் மூக்கால் வெட்டி எறிவதை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் பழையன். துடிக்கும் அதன் காதுக்குள் காக்காவிருச்சியின் அழகு இருந்தது. அதன் இறக்கைகள் மெல்ல அசைய காற்றில் பறந்தபடி இருந்து பருந்தின் ரத்தத்தை குடித்து கொண்டே சென்றது. நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் கிழவனின் குரல் வெளியே கேட்டது. போயிருச்சுடா. கீழே கிடந்தவர்கள் எழுந்தார்கள். கிழவன் பார்த்த திசையை நோக்கி பார்த்தபடி இருந்தன மற்றவர்களின் கண்கள். ஆனால் அவர்கள் கிடந்த இடத்தில் இருந்து அதை பார்க்க முடியவில்லை. மரங்களின் அசைவும் பறவைகளின் ஓசையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கின. கபிலர் கையை ஊன்றி மெதுவாக எழுந்தார். உடம்பெங்கும் சிராய்ப்புகள். பாறை ஓரத்தில் செடிகளுக்குள்ளும் பதுங்கி கிடந்தவர்கள் எழுந்து வந்தனர். அவர்களின் கண்கள் இங்கும் அங்குமாக அலைமோதி கொண்டுதான் இருந்தன. கொன்று போட்ட பருந்தின் உடல் சரிவில் இருந்த செடிகளுக்குள் சென்று ஒருவன் அதை எட்டி பார்க்க முயன்றான். அதை பார்க்க வேண்டாம் என்று கத்தினார் பழையன். அவன் திரும்பி விட்டான். கிளைகளின் ஆட்டம் நிற்கவில்லை. பழுத்த இலைகள் உதிர்ந்து கொண்டே இருந்தன. கபிலர் கேட்டார், என்ன பெயர் சொன்னீர்கள்? பழையன் சொன்னான், காக்காவிருச்சி. வௌவால் இனத்தை சேர்ந்த ரத்தம் குடிக்கும் பறவை. இதை கேள்விப்பட்டிருக்கின்றேன். இன்றுதான் அதன் தாக்குதலை பார்க்கின்றேன். ஆனாலும் அதை பார்க்க முடியவில்லை என்றான் நீலன். அது மரங்களில் இருக்கும் சிறு பறவைகளை வேட்டையாடாது. பாறைகளிலும் பொந்துகளிலும் இருக்கும் பருந்து இனங்களைத்தான் வேட்டையாடும். பருந்துகள் வானில் பறக்கும் இதனிடம் இருந்து தப்பிக்க முடியாது. அதனால்தான் இந்த பருந்து மரங்களுக்குள் நுழைந்து தப்பிக்க இங்கும் அங்குமாக அலைமோதியது. பருந்தின் இந்த கூச்சலால் மற்ற பறவைகள் அலறி எடுத்தன. இனி உங்களுக்கு எப்போதாவது சந்தேகம் ஏற்பட்டால் மரங்களை பார்க்காதீர்கள். பக்கத்தில் இருக்கும் மலைப்பாறைகளை அண்ணாந்து பாருங்கள். பருந்தோ கழுகோ சிதறி பறந்தால் அது காக்காவிருச்சிதான் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். இன்று இளைஞர்களுக்கு குறிப்பு சொன்னார் பழையன். இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று பழையனை பார்த்து கேட்டார் கபிலன். பார்த்திருக்கிறேன். கை கெட்டும் தொலைவில் உட்கார்ந்திருந்த என் மனைவியின் பிடரியை தனது அழகால் தட்டிவிட்டு பறந்து பின்மண்டையில் இருந்து ரத்தம் பீறிட அவள் என் உள்ளங்கையில் சரிந்தபடி செத்துப்போனார். அதன் பிறகு யாரும் பேசிக்கொள்ளவில்லை. கால்கள் மீண்டும் நடக்கத் தொடங்கின. ஊர் பழையச்சியின் அருந்த பின்மண்டை நரம்புக்கு நினைவிருந்தது. அப்போது அவன் சின்னஞ்சிறுவனாக இருந்தான். ஆனாலும் அன்று பழையன் அழுத கண்ணீர் அவனுக்குள் வற்றாமல் தேங்கி இருந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு மௌனம் கலைத்து பழையன் சொன்னார், கொற்றவை விழாவுக்கு முன்னர் பறவைகளின் ரத்தம் தூவப்படுவது நல்ல நிமித்தம். பள்ளத்தின் சரிந்து கொண்டிருக்கும் மனிதனின் கையை அகப்படும் கொப்பு போல இருந்தது அந்த வார்த்தை. தீமையை கணப்பொழுதில் நன்மையாக மாற்ற முடிகிறது வல்லவை வார்த்தைகளுக்கு உண்டு. வார்த்தை தரும் ஆறுதலை வேறு எதுவும் தருவதில்லை. மனிதன் முதிரும் போதுதான் மனங்களை கையாள கற்றுக்கொள்கின்றான். நம்ம இப்ப நான் அதை சொல்லலான்னு வரேன். அதாவது எப்படின்னா ஒரு சீனை எப்படி டிரான்சிஷன் கொண்டு போறாருன்னு சொல்ல போறேன். அது அவரே அங்க வைக்கிறாரு அதுக்கு. ஆனா சீன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த பிளாக் ஸ்டார்ட் ஆனது ஒரு கியூரியாசிட்டியில ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் டிராவல் ஆனது ஒரு பயத்துல டிராவல் ஆச்சு. அப்படியே ஒரு ஹாரர் சீன் மாதிரி போச்சு. இப்ப கரெக்டா முடியும் போது அப்புறம் இதுவாகுது, என்ன சொல்றது, இது மாதிரி டிரான்சிஷன் ஆகுதா?
ஒரு நல்ல விஷயமா மாறுற மாரி இருக்கா? அடுத்து பாரு இல்ல ஒரு மோட்டிவேஷன் ஒரு சோகம். பாரு. அதான் ஒரு சோகமான ஒரு பேத்தோஸ் போகுது. ம். அதுலருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆயி டக்குனு அப்படியே ஒரு மோட்டிவேஷன். ஏன் இல்ல இதுக்கப்புறம் தான் மோட்டிவேஷன். இன்னும் மோட்டிவேஷன் வரல. இத விட பீக் மோட்டிவேஷன் ஒண்ணு வரும் பாரு. வெயிட் பண்ணு. ம். இதுக்கு அடுத்து. அ ம். அ ஆனா அந்த அப்படின்ற ஒரு வந்து இது உனக்கு புரியுதா? அந்த அந்த டிரான்சிஷன் டிரான்சிஷன் புரியுது. ஆனா அத நம்ம சொல்ல வரதுக்குள்ள ம். அவரே அத டக்குன்னு சம் அப் பண்ணி ஒரு அதாவது அவரே ரன்னிங் கமெண்ட்ரி குடுக்குற மாரி குடுக்குறாரு. ம். நல்லா அது இருக்குது. ஒண்ணு நல்லா இருக்கு. ம். அதே மாரி அந்த பருந்தோட இதுவுமே அந்த பெரிய பெரிய ஒரு அதாவது இந்த எபிக்ன்னு ஒண்ணு இருந்தாலே அதுல இந்த மாரி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்குன்னு ஒரு மிருகம் ஒண்ணு இருக்கணுன்ற மாரி அந்த ஆமாமா. கரெக்ட்டான ஃபார்முலாலயும் இந்த அவதார் படத்துல கூட இந்த ஒரு ஆமா. பெரிய ஒரு இது இருக்குமே பறவை. அ இது அந்த மாதிரி அந்த மாரி தான். கரெக்ட்டு. அதான் அதெல்லாம் கரெக்ட்டா யோசிச்சு எழுதிருக்கு. எனக்கு அதே ம். மாரி இந்த ம். இது ம். அந்த வயசான கெல்ட் கேரக்டர் நீ சொல்லும்போது பழைய அ ரஜினி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. உண்மையிலேயேடா. இல்ல நானும் இத எத வச்சு யோசிச்சிருக்கேன்டா. சொல்றேன்னா பழைய கேரக்டர். அ எத வச்சு சொல்றேன்னா சிம்பிள் ஒரே ஒரு சீன் தான். அதாவது இப்படி அந்த பழத்த வாயில வச்சுட்டு எப்படி சொல்லப் போறான்றத பாக்குறதுக்கு இவங்க வெயிட் பண்ணும்போது, அந்த லெஃப்ட்ல இருக்க சரக்க தள்ளிட்டு அவருக்கு தெரியாதா எவ்வளவு வயசா அவரு பாத்துட்டு இருக்காருன்ற மாரி அப்ப எனக்கு அந்த சிகரெட் ஞாபகம் தான் வருது. அந்த சிகரெட்ட அ இங்க இருந்து இப்படி தள்ளிட்டு ஆளு பேசுவான் பாரு. அந்த மாரி ஆமாமா. அ பழையனுக்கு நல்லா இருக்கும் கேரக்டர். அதே மாரி அந்த கேரக்டர்ஸோட இதெல்லாம் பாத்தல உனக்கு ஒரு மாரி எல்லாம் நம்ம சுத்து வட்டார அதாவது இந்த பொன்னியின் செல்வன்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையும் அதான். இந்த பெரிய பெரிய பொன்னியின் செல்வன் மட்டும் கிடையாது. இந்த ஷேக்ஸ்பியர்ல இருந்து கூட என்னன்னா, அவங்க ம். எழுதுறதெல்லாம் ஒரு சில பேரு அதாவது அந்த ம். ரஷ்யன் ரைட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்ல இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்ல இருக்கவங்க பாரு ம். இப்போ இப்போ உனக்கு தோணும். ரஷ்யால ம். இருக்கிறவங்க எப்பறம் நம்ம பக்கத்து வீட்டு இருக்கிற மாரி தோணும். ஆனா அவங்க அந்த மாரி ம். எழுதி இருப்பாங்க. ஆமா. ஆனா இந்த ஷேக்ஸ்பியர் இதுலலாம் வந்து நல்லா இருக்கும். இல்லன்னா நம்ம இதுவே கிடையாது. ம். ஆனா ம். ஷேக்ஸ்பியர் எல்லாமே இந்த ராஜாக்காக எழுதுனதுன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற மாரி தான் இருக்கும். இந்த கல்கியோட ம். பொன்னியின் செல்வன்ல அதே பிரச்சனை இருக்கு. ஏன்னா நம்ப யாருமே அதுல வந்து ஒரு அந்த பவர்ல நம்ம நெனச்சுக்கிட வேண்டியதா இருக்கும். ம். இதுல ஆனா அந்த பொண்ணு வந்து சிரிக்கிறது, அந்த வயசானவருக்கு டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறது, அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலைன்றத தாண்டி, அது ம். வந்து கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆமா. கரெக்ட்டான இது. ஆனா அது தேவையில்லன்னு நெனச்சுட்டு விட்டுட்டு போயிடலாம். பட் ஆனா ம். அதுக்கான ஒரு எஃபோர்ட் குடுத்து கேரக்டர்ஸ நம்மளா ஃபீல் பண்ண வைக்கிறதெல்லாம் ம். ஒரு நல்ல விஷயம் தானே. ஆனா அந்த செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது அந்த பூனாவல் ரத்தப்போக்கு நிக்கிறனால தானப்பா அங்க சாப்பிடுவோம். அப்படின்னு சொல்றதெல்லாம் நல்லா இருக்கும் அந்த காமெடி எல்லாம். ஆமா. இதெல்லாம் வந்து நீ இந்த பெரிய பெரிய இதுலலாம் நீ எதிர்பார்க்கவே முடியாது பாரு. இந்த ஆமா. புளிப்பு டேஸ்ட் இதெல்லாம் வந்து அவனுங்க அதெல்லாம் வந்து இப்ப ம். இதெல்லாம் நாங்க என்னங்க சொல்ல போறது எங்களுக்கு போர் தாங்க முக்கியம் அப்படி இவன் பாரு ஆனா ம். போரையும் பேசுறான் ஆளு போற பேசுறான் இதுவ பேசுறான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க இப்போ ம். ஸ்டார்ட் ஆனதுல இருந்து என்னென்ன பேசியிருக்காங்க இப்போ வேர்ல்டு பாலிடிக்ஸ் பேசியாச்சு லவ் ம். எராட்டிக் இது டேஸ்ட் எப்பா என்னடா பண்றவன் எல்லாத்தையும் பேசிட்டான் எத்தனை பாட்டு படிச்சிருப்ப இது வரைக்கும் இப்போ ஒரு என்ன ஒரு மொத்தத்துக்கே ஒரு இது பேஜ் இப்ப நம்ம நம்பரா சொல்லணும்னா எவ்வளவு படிச்சிருப்ப ஒரு 6வது பார்ட்டு ஆக்சுவலா பேஜ் நம்பர் 77வது பேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன் மொத்தத்துக்கே. இல்ல எதுல ஸ்டார்ட் பண்ண எந்த பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணன்னு கேட்டேன் 3வது பாகத்துல தான். ஆமா கரெக்ட். 3வது பாகம் என்ன பேஜ் நம்பர்னா 37வது பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம இப்போ ம். 77வது பேஜ் படிச்சுட்டு இருக்கிறோம். இவ்ளோ பேஜ் தான் போயிருக்கு. ஆனா அதுக்குள்ள எவ்வளவோ பேசிடுச்சு. எவ்வளோ விஷயம் பேசியாச்சு. அப்போ அ இப்பதான் புரியுது அந்த புக் ஏன் அவ்ளோ பெருசா இருந்தாலும் அத ஏன் அவ்ளோ பேர் போய் படிக்கிறாங்க. புரியுது. நான் 20 தடவ படிச்சுட்டேன். 21வது தடவையும் சாதாரணமா படிக்கிறேன். புதுசா படிக்கிற மாரி படிக்கிறேன் அப்படிங்கிற மாரி படிச்சுட்டேன். அதான். நான் இவ்வளவு கன்டின்யூ நாள் ஆனா பண்ணு. நான் இந்த ஆ. டிரான்சிஷன் சொன்னேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த வள்ளியோட டிரான்சிஷன் அந்த மரத்த கட்டி பிடிக்கிறதுக்குள்ள அப்படியே வேல்பாரின்ற ஐயோ! முருகன் உள்ள வர்றது இருக்குல்ல, அந்த டிரான்சிஷன் ஆமா. இருக்கு தெரியுமா? அது ஆ. நான் இவ்வளவு நாள் நோட் பண்ணதில்ல. இன்னைக்கு தான் அத நான் நோட் பண்றேன் அந்த டிரான்சிஷன ஒவ்வொரு டைம் அதான் படிக்கும்போது புதுசு புதுசா கிடைக்குது. ஒரு நல்ல மாஸ்டர் பீஸ் எப்ப திரும்பி ரீவிசிட் பண்ணாலும் அதுல பாக்கறதுக்கு ஏதாவது இருக்கும். ம். அந்த மாரியே தான் இருக்கு. அது சொன்னோனே எனக்கு அப்படியே பிளஷ் ஆகுதுடா. எனக்கு அப்படியே 32 பல்லு எனக்கே தெரியுது. என்ன எதுக்கு இப்படி சிரிக்கிற? அப்படிங்கிற மாரி. கல்ச்சரு, பாலிடிக்ஸ் என்னதான்டா பேசலப்பா.
எனக்கு அது இன்னொன்னு சொல்ல வந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கங்குவா கதை இதுல இருந்து தான் திருடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாய். ஆமாமா. அந்த இன்னும் கிரீக் நாகர்கோடியெல்லாம் ம்ஹ்ம். நாகர்கோடி வரும். அதெல்லாம் தேடி இருப்பானுங்க. அங்க இருந்து ஆட்டைய போட்டுருக்கானுங்க. இல்லடா அந்த ம். கிரீக் வந்து அந்த ம். ஐலாண்டுக்கு முன்னாடி வந்து யவனர்கள் நிப்பாங்களே. வருதா? ஆமாமாமா. கங்குவால சொல்றேன். ஆமாமா. கரெக்ட். அந்த தான் அப்படியே அதுல வந்து ம். ரோமன்ஸ் வருவாங்க. இதுல கிரேக்கர்கள் வருவாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆமாமா. சரி, ஓகே. அப்படியே கன்டின்யூ பண்ணுவோம். பள்ளத்தில் சரிந்து கொண்டிருக்கும் மனிதனின் கைகளில் அகப்படும் கொப்பு போல இருந்தது இந்த வார்த்தை. தீமையை கணப்பொழுதில் நன்மையாக மாற்ற முடிகின்ற வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு. வார்த்தை தரும் ஆறுதலை வேறு எதுவும் தருவதில்லை. மனிதன் முதிரும் போதுதான் மனங்களை கையாள கற்றுக்கொள்கின்றான். மனம் விழுந்த பின்னர் எழ வைக்க எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன. ஆனால் வீழ்ந்து கொண்டிருக்கும் போது தடுத்து நிறுத்துவதுதான் மிகவும் முக்கியம். வாழ்வின் சாரமேறி கிடக்கும் அனுபவ அறிவால் தான் அதை செய்ய முடியும். அதிர்ச்சி குலையாமல் இருக்கும் இந்த கணத்தில் பழையன் வார்த்தைகள் அடற்காட்டுக்குள் துணிந்து கால்களை முன்னகர்த்தும் வலிமையை கொடுத்தன. ஆனாலும் தயக்கத்தை உடைக்க வேண்டியிருந்தது. யார் முகத்தை பார்த்தும் பழையன் இந்த முடிவுக்கு வரவில்லை. உறைந்த மௌனமே எல்லாவற்றையும் சொன்னது. பின் திரும்பாமலேயே பழையன் சொன்னார். மின்னலைப் போல வாளை வீசி காக்கா விருச்சியின் இறக்கைகளை வெட்டித் தள்ளியவன் வேள்பாரி. வார்த்தைகள் முதுகுத்தண்டை முறுக்கேற்றும் வல்லமை கொண்டவை என்பதை கபிலர் உணர்ந்த தருணம் அது. உள்ளுக்குள் உறைந்து கிடந்த அதிர்ச்சியை கிழவன் பொடி பொடியாக்கினான். எல்லோருக்குள்ளும் ஆவேசமிக்க ஆர்வத்தை தூண்டினான். பாரி வாள் சுழற்றிய கணத்தில் சரிந்த காக்கா விருச்சியின் இடப்புற இறக்கையை பற்றி காது நரம்பு விடைக்க சொல்லிக் கொண்டு நடந்தான் பழையன். கபிலரின் கண்களுக்கு முன்னால் ஒரு வீரக்கதை அரங்கேறிக் கொண்டிருந்தது. இதோட வந்து 6வது சாப்டர் ஓவர். நம்ம வந்து அடுத்த செஷன்ல 7வது சாப்டர்ல வந்து நம்ம ஹீரோவோட என்ட்ரி இருக்கும். அது அப்படியே அடுத்த சாப்டர் படிக்கலாம். இதோட வந்து இந்த இத முடிப்போம். எப்ப அது நோட்டும் அதாவது பண்ணி அந்த வச்சுக்க வேண்டியதா. சொல்றா. இது இதுவுமாவே ஹீரோட என்ட்ரின்னு மட்டும் இல்லாம அந்த ரொம்ப இதுவா இருக்கு. அது ஹீரோன்னு கூட நம்ம அந்த என்ட்ரி அப்படி சொல்லிட முடியாது. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, மொத்தமா இல்ல ஆர்கானிக்கா ஒரு நம்ம ம், கிட்ட ஒண்ணு கேட்டா நம்ம வந்து எல்லாத்தையுமே ம், இதுவா அதான் என்ன சொல்றது. ம், ஒரு அதான் அந்த அதாவது இந்த விஷயத்த கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காரு பாரு. அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் சொல்லும்போது தானே அத பத்தி நமக்கு ஞாபகம் வரும். ஆமாமா. இப்போ அந்த இந்த பறவை கதையிலேயே இப்ப இதே ம், இந்த உதாரணத்துக்கு அதான் இந்த தேவாரா படத்துல கூட ம். பிரகாஷ்ராஜ் இங்க இருந்தாரு. அவருக்கு எப்படி ஜான்விக் அப்புறம் அ தெரியும். நான் கூட சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? பிரகாஷ்ராஜ் கதை ஆமா. சொல்றான். அவனுக்கு எப்படி ஜான்விக் அப்புறம் ம் அ. அ எ ஜூனியர் நம்ம என்டிஆர் டான்ஸ் என்டிஆர் ஆடுனது டான்ஸ். ஜூனியர் என்டிஆர் டான்ஸ் ஆடுனது எப்படி இந்த ஆளுக்கு தெரியும்? அவங்க 2 பேரும் ரகசியமா பண்ணிருக்காங்க. அந்த மாரி நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டன்னா, அது வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல ஆரம்பிக்கிறேன்றத கொஞ்சம் மறந்துட்டனால இந்த மாரி மிஸ்டேக்லாம் வந்துரும். இவரு அத வந்து ம், கரெக்ட்டா எப்படி வச்சிருக்காருன்னா, அந்த ம், இப்போ இதே ஒரு பேசிக்கா ஒரு ம், எனி லிக் என்ன சொல்றது? கொஞ்சம் அந்த ம், ஹீரோ எலிவேஷன் பண்ணணும்னு நெனைக்கிற ரைட்டரா இல்ல எனி ஒன் ம், அப்டின்னா கூட என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அந்த காட்டா விரிச்சு ம், வந்த உடனேமே இப்ப இவங்கலாம் ம், கொஞ்சம் பயப்புட்டுருக்காங்க அப்டின்னும்போது, அந்த ம், காட்டா விரிச்சியம் பத்தி என்ன சொல்றது? அத பத்தி சொல்லாம ஸ்ட்ரெய்ட்டா, "ஏய் இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுடா" அப்டின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான் ஹீரோ பில்டப் அப்டிங்கிற மாரி ம். ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் நம்ம அவ்வளவுதான் வேல்பாரி அன்னைக்கே ஆரம்பிச்சிருப்பாய்ங்க. ஆமா. முடிச்சான்டா அப்டின்னு, அப்டின்ற மாரி அன்னைக்கே முடிச்சுட்டான்டா அப்டிங்கிற மாரிலாம் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி வந்து பேசிக்கா இவன எனி மியூசிக் ரைட்டர் சொல்றேன். போடுறாங்களாம். ஆமா. திரையரங்கம் செதறட்டுன்னு மியூசிக் செதறட்டும். போடுறாங்களாமா. எனி ரைட்டர் அந்த மாதிரி பண்றதுக்கு ஏன்னா நமக்கு பேசிக்கலி அப்படித்தானே வரும். ஏன்னா இப்போ ஸ்டோரி எல்லாமே ஆமா. ஒரே கேரக்டர்ன்னும் போது நம்ம எதுக்கு டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஆடியன்ஸ் இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது வந்து ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். பட் இவர் அதை கரெக்டா ம், பிடிக்கிறாரு பாரு. அங்க அவ்வளவு நேரம் கதையை சொல்லிட்டு எங்க தேவையோ அந்த கடைசியா சொல்லி முடிக்கிறாரு பாரு. இவங்களுக்கெல்லாம் தைரியம் வந்து ரொம்ப இல்லாத நேரத்துலதான் அது ரொம்ப ம். அப்படியே அவன் மலேசியாவே அவன் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாம அவன் இத வந்து அ, இதுவா அவனுக்கு இந்த இது பண்ணும்போது இது பண்ணி கொன்னவன் அவன். இப்ப நமக்கும் அந்த தைரியம் ம். தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணு அத ஆமா. ம், டைரக்டா சொல்லாம கூட அந்த மாதிரி நமக்கு ஒண்ணு சொல்றாங்க பாரு. ம். இந்த மாதிரி ரைட்டிங் தான் நமக்கு வந்து அந்த பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி பழைய இந்த என்ன சொல்றது பாரு. இருக்காது. ஆமா. அப்புன்னு சொல்றது வந்து
இட்ஸ் ஃபைன். அது அந்த காலத்துல நடந்த மேட்ச், அது நம்ம எதுவும் தப்புன்னு ஐ மீன் அந்த ம். காலத்துல நடந்த இது என்ன ரைட்டிங் டீம் என்ன அவங்க மேட்ச் அந்த மாரி. அதனால அப்படி நம்ம எதுவும் ஆயிட்டான். சொல்ல இல்ல முடியாது. இது ஆ. இன்னும் வந்து அடுத்து வேல்பாரியோட இன்ட்ரோ வந்து ரொம்ப அது மாரி சட்டிலா தான் இருக்கும். ஆனா அது ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் அப்படிதான் இருக்கும். நான் படிக்கும்போது இன்னும் அது இன்னும் ஃபீல் பண்ணுவேன் நல்லா. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நம்ம ஃப்ரீயா இருந்தா நாளைக்கே கூட அத படிச்சு வச்சிரலாம். ம், ம், ம். படிச்சு 2யும் சேர்த்து ஒரு எபிசோடா கூட போட்டு வச்சு எபிசோட்ல ஒரு ஒரு பிளேலிஸ்ட்ல அடுத்தத சேர்த்தே போட்டுறலாம். அந்த மாரி கூட பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம் வேல்பாரி படிக்க ஆரம்பிச்சா விடவே தோணாது. அதான் பிரச்சனை. ஆக்சுவலி நமக்கு மட்டும் அந்த டைம் அதெல்லாம் இல்லாம இருந்தா அப்படியே உட்காந்து ஒரு ஃபுல்லா ஒரு ரீடிங் மட்டும் உட்காந்து இதை படிச்சிடலாம் பண்றது. இதெல்லாம் ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு லைப்ரரியில இல்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுற மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஃபுல் ஒரு 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 2 நாள் 3 நாள் நல்லா உட்காந்து எல்லாரும் ஒருத்தர் ஒரு ரோல் ஆகும்போது அடுத்தர் படிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி இது பண்ற அளவுக்கு இருக்குது கதை உள்ள. இப்ப தெரியுதா ஏன் இந்த முட்டு கொடுக்குறேன்ட்டு வேல்பாரிக்கு அப்படிங்கிற மாதிரி. அதான் நல்லா இருக்குல்ல அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. ஏன்னா நமக்கு இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தெரிஞ்சிடும் இல்ல கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு என்னடா டேய் இது சொன்னதே சொல்லிட்டு இருக்காடான்ற மாதிரி நமக்கு தோணிடும். இதுல அந்த மாதிரிலாம் இல்லாம புதுசா ஸ்டோரி ஒரே இடத்துல நின்ற கூட என்னன்னா இவ்வளவு பெரிய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து என்ன சொல்றது அதான் மேட்ரு. இன்னும் என்னன்னா இவங்க இப்போ இந்த கதையில இப்ப நம்ம இப்போ அவ்வளவு நேரம் படிச்சதுல பச்சை மலையில ஒரு 2% கூட இன்னும் நம்ம கவர் பண்ணல. இப்பதான் இவங்க இன்னும் ஆதிமலைக்கே போகல. இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த வேட்டுவன் பாறையும் காரமலையும் மட்டுமே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அவங்க ஆதிமலைக்கு போகணும். அங்க இன்னும் எவ்வளவோன்னு இருக்குது போறதுக்கு. இன்னும் அழகா இருக்கும் உள்ள போக. இதெல்லாமே விஷுவல்ல எனக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. நான் படிச்சனால என் விஷுவல்ல இப்படிதான் இருக்கும் நான் யோசிச்சிட்டேன் எப்பயும். எனக்கு நான் ஒரு மேப் போட்டு நான் ரூட் மேப்ல நடந்து போய்கிட்டு இருக்கேன் இப்ப நான் ஆக்சுவலா. நம்ம இன்னும் அங்க போகல நான் அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானு. இல்ல ஆனா நமக்கு சில விஷயம்லாம் நல்லாவே தெரியுது. அதான்டா ரொம்ப எக்ஸலண்டான ஒரு இது என்னன்னா இந்த எல்லாரும் போய் மறைஞ்சதுக்கு அப்புறம் இவன் மட்டும் இல்லைன்னும் போது இப்ப நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் சினிமேட்டிக்காவே நமக்கு தோணும். அதாவது இது பண்ணும் சர்ருன்னு ஓடி போய் சர்ருன்னு சறுக்கிட்டு போய் இவனை டக்குன்னு புடிச்சு அப்படியே ஒரு இதுல ரோல பண்ணி அப்படியே ஒரு இதுல போய் இது பண்ணி அதெல்லாம் அப்படியே இதுவா இருக்கு. பட் விஷுவலா நமக்கு புரியுற அளவுக்கு எழுதியிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனால எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு பயமா இருக்கிறது ஒரு மூவியா எடுத்தோம்னா, நம்ம மண்டைக்கு வந்து பட்ஜெட் கிடையாது. இஷ்டத்துக்கு நம்ம வந்து செட் போட்டுருவோம். கிராபிக்ஸ் போட்டுருவோம் நம்ம. வாய்ப்பு இல்ல. அத வந்து படமா எடுக்கும்போது முடியாது. அதான் பிரச்சனை. அதுதான் ரொம்ப பயமா இருக்குது. சங்கர் மட்டும் எடுத்துறக்கூடாது. படம் வந்து படம் எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் வேல்பாரி வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் கேஸ் போட்டுட்டு இருக்கிறான் பாரிசாலன். அந்த மாரி ஒரு கேஸ் போட்டாலும் நான் எப்பயும் பாரிசாலனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல நீ போய் அவன் பிரச்சனை வேற டோட்டலா. ஹீரோ சொல்றேன் கேளு. இல்ல. என்னன்னா வெங்கடேசன் தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால பாரிசாலன் கேஸ் போடுறான். நான் என்னன்னா இந்த விஷயத்துல எதுக்கு தெரியுமா ஃபுல் சப்போர்ட். அவன் வந்து படம் எடுக்கக்கூடாது. எனக்கு வந்து சங்கர் இந்த படத்த எடுத்துறக்கூடாது. அவ்வளவுதான் வந்து எனக்கு ஒரே ஒரு சீன். இதுக்காக சப்போர்ட் வச்சுக்க. அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. அடுத்த செஷனுக்கு வந்து எல்லாரும் வந்துருங்க. இது வந்து புக் ரீடிங் செஷன். இது வந்து நாங்க டிஸ்கார்ட்ல பண்ணிட்டு இருக்கிறோம். நெறைய பேர் வந்து பேசுவாங்க. இப்ப இன்டராக்ஷன் வச்சுக்கிட்டோம். இவ்வளவு நேரம் பேசுன மாரி பேசிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, தயவு செஞ்சு டிஸ்கார்ட் நீங்க வரலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க ஸ்டோரிலாம் தெரியலனா, அங்க YouTubeல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு, அப்புறம் நீங்க டிஸ்கார்டுக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு. அதுவரை உங்களிடம் இருப்பது உங்கள் ஜிமோடாபர். நன்றி.